இந்த நாளிலும் இந்த இடத்துல கூடியிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். சங்கீதம் 7:17 இப்படி நாம் வாசிக்கிறோம். நான் கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதிப்பேன், நான் உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். அவரை துதிப்பேன், அவரை கீர்த்தனம் பண்ணுவேன், அவருடைய நீதியின்படி நான் துதிப்பேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நாம் யார் என்பதற்காக அல்ல, அவருடைய நீதியின்படி நாம் அவரை துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த ஆராதனையிலே இப்பொழுது நாம் பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம். துதி நேரத்தை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமாக நாம் கர்த்தருடைய கரத்திலே அவருடைய கட்டுப்பாட்டுக்குள், பரிசுத்த ஆவியானவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக நாம் வைப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலருக்கு அவர் நல்லவராகவே அவர் காணப்படுகிறார். ஆகவே கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கண்களை மூடி நம்முடைய சிந்தனைகள் எல்லாவற்றையும் ஒருமுகப்படுத்துவோம். ஒரு மனப்பாட்டின் ஆவிக்காக நாம் கேட்போம். ஸ்தோத்திரம். அவருடைய பிரசன்னத்தை நாம் உணராமல் இந்த இடத்தை விட்டு நாம் போக வேண்டாம். யாக்கோபு கேட்டது போல, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய இந்த நான் உம்மை விடமாட்டேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படியாக அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் நாம் இந்த இடத்தை விட்டு நாம் போக வேண்டாம். கர்த்தாவே, முற்றிலுமாய் என்னை தாழ்த்தி நான் ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி முற்றிலுமாய் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். எழுந்து நிற்கக்கூடியவர்கள் எல்லாரும் எழுந்து நிற்போமா? துதி வேளை, ஸ்தோத்திர வேளை நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்திற்கு மிகுந்த அனந்த நன்மைகளை கொண்டு வருகிற ஒரு நேரம். ஏனென்றால் நாம் துதிக்கும் போது தேவன் அதில் மகிமைப்படுகிறார். துதியின் உற்சாக பலிகளை நாம் அவருக்கு கருத்தோடு கொடுக்கும்போது அவருடைய நாமம் மேன்மைப்படுகிறது. அவர் வெறுமையாய் போக மாட்டார். துதிக்கிறவர்களை தேவன் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம் பண்ணுகிறவர்களுக்கு ஆண்டவர் அவருடைய அன்பையும் அவருடைய கிருபையும் மகிமையும் வெளிப்படுத்தாமல் போக மாட்டார். ஸோ இந்த காலை நேரத்தில் கருத்தோடு பாடுவோம். ஒவ்வொரு ஸ்தோத்திரத்தையும் துதியையும் கருத்தோடு அவருக்கு நாம் கொடுப்போம். அது நிமித்தம் வருகிற நன்மைகளினாலே நாம் நிரப்பப்படுவோம். தேவன் நம்முடைய துதியிலே மகிமைப்படுவாராக. திரும்ப திரும்ப உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறது இது ஒன்று தான். நம்மக்கிட்ட இருந்து அவர் பணத்தை கேட்கல, நகையை கேட்கல, பொருளை கேட்கல, சொத்துரிமைகளை கேட்கல, சொத்து பத்திரங்களை கேட்கல. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அப்போ அதை நம்ம எவ்வளோ மனப்பூர்வமாக கொடுக்கணும் இல்லையா? இந்த காலை நேரத்தில் துதிக்கப்படும் போதே அவரால் தொடப்படுவோம். துதிக்கும் போது சந்தோஷம், சமாதானம் பெருகும். பயங்கள், கலக்கங்கள் நம்மை விட்டு நீங்கும். சரீரத்திலே சுகம் வரும், ஆத்மத்திலே சுகம் வரும். துதிக்கிற வேளையில் தேவன் நம்மை தொட முடியும். இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு நம்ம தொட முடியும். அந்த நம்பிக்கையோடு கூட கொஞ்ச நேரம் ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அழகான கண்கள் என்னை கண்டதாலே என் வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்கள் முடிந்தது என்று நான் நினைத்திருக்கிறேன், முடிந்தது என்று பேசியிருக்கிறேன். இதோடு அவ்வளவுதான் அப்படி நான் நினச்சிருக்கேன். ஆனால் ஆண்டவரோ அப்படி அல்ல. இது ஒரு முடிவு அல்ல, இது ஒரு மறு துவக்கம் என்று அநேக காரியங்களை நம் வாழ்க்கையிலே செய்திருக்கிறார், செய்யக்கூடியவர். இன்னைக்கு நீங்கள் ஒருவேளை இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இந்த காரியம் முடிஞ்சிருச்சு, இனி காரியம் இது தொடராது, இது நடக்காது, இது வராது, இது கிடைக்காது, இது இனி அவ்வளவுதான் என்று நினைத்து கொண்டிருந்த அந்த பாடலை பாடும்போதே ஆண்டவரை இல்லாதவைகளிலிருந்து இருக்கிறவைகளாக கொண்டு வருகிறவர். என் வாழ்க்கையிலே ஆண்டவரே இது முடியாமல் தொடர கிருபை பாராட்டுங்க, இதை எனக்கு ஒரு புதிய துவக்கமாய் மாற்றித்தாங்க என்று சொல்லி அந்த நம்பிக்கையோடு கூட இந்த பாடலை பாடுவோம். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த
வனாந்திரத்திலே பிள்ளையை தூரத்திலே கிடத்தி பிள்ளை மரித்துவிடும் என்று நினைத்து கண்ணீர் விட்டு கதறி அழுத அந்த ஆகாரை கொஞ்சம் அந்த காலை நேரத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்வோமா? அவருடைய அழகான கண்கள் அந்த குழந்தையை கண்டது. அவருடைய அழகான கண்கள் அந்த ஆகாரின் கண்ணீரை கண்டது. அவ அழகா பேர் வச்சா. என்ன பேர் வச்சா சொல்லுங்க பார்ப்போம். என்னை காண்கிற தேவன், என்னை காண்கிற தேவன், நீர் என்னை காண்கிற தேவன். இந்த காலை நேரத்தில் நம்முடைய கண்ணீரை அவர் காண்கிறார், வனபாரத்தை காண்கிறார், வாழ விரும்பலன்றதை காண்கிறார், தொடர விரும்புகிறத காண்கிறார். ஆனா அந்த அழகான கண்கள் நம்மை காணும் போது அவர் நம்மை வெறுமனை விட மாட்டார். அவர் நமக்காக காரியங்களை வாய்க்க பண்ணுவார். சில நேரத்தில் மனிதரால் கூட நம்ம தூக்கி எறியப்படலாம். மனிதர்கள் நம்மை வேண்டாம் என்று சொல்லலாம், முகத்தை நான் பார்க்க விரும்பலைன்னு கூட சொல்லலாம், நீ எனக்கு இனி வேண்டான்னு சொல்லலாம். ஆனால் நம்மை சேர்த்து கொள்ளுகிற ஒரு நல்ல நேசர் நமக்காக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாடலாமா? தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி நோக்கங்களோடு உன்னை உருவாக்கி இருக்கிறேன், நீ எனக்கு தேவை என்று அவர் சொல்லுகிறார். உன் மேல நான் இன்னும் நம்பிக்கை வைத்திருக்கிறேன், நீர் எனக்கு தேவை, நீ எனக்கு தேவை என்று அவர் சொல்லுகிறார். உன்னை கொண்டு நான் சில காரியங்களை செய்ய போகிறேன், நீ எனக்கு தேவை. மனுஷர் உன்னை பார்த்து எப்படி சொன்னா அதை பற்றி நீ கவலைப்படாத. ஆமேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, கரங்களை வைத்து சொல்லுவோமா? ஆண்டவரே, நான் நிர்மூலமாகாமல் இருப்பது உம்முடைய சுத்த கிருபை. என்றைக்கோ மண்ணோடு மண்ணாய் போயிருக்கலாம், ஆசைகள் நிர்கதியாய் இருக்கலாம், நம்பிக்கைகள் அற்று போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவரே, உம்முடைய கண்கள் எங்களை கண்டது. எப்போ தெரியுமா கண்டது? கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது 71வது சங்கீதத்தில், என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. நான் இந்த உலகத்திற்குள் பிரவேசிக்காததற்கு முன்பாகவே அவருடைய கண்கள் நம்மை கண்டிருக்கிறது. நோக்கங்களோடு உருவாக்கி இருக்கிறார். அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் கடைசி வரைக்கும் பிரயாசப்படுவார். நாம் ஒரு நாளும் கைவிடப்பட்டு போகிறதில்லை. ஹல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுவோம், நான் ஒரு நாளும் கைவிடப்பட்டு போகிறதில்லை. ஒருவேளை நான் தள்ளிவிடப்படலாம், ஆனால் நான் கைவிடப்பட்டு போகிறதில்லை. அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். நான் தள்ளிவிடப்படுவேன், நான் ஒருவேளை கைவிடப்படுவேன், ஆனால் நான் ஒரு நாளும் தள்ளிண்டு போகிறதில்லை. அவர்கள் விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய கிருபை பெரிது. கர்த்தாவே, உமது கிருபை பெரிது, உமது இரக்கம் பெரிது. ஹல்லேலூயா. அழகான இன்னொரு பாடல்.
தேவனுடைய தாசர் மோசஸ் ராஜசேகர் அவர்கள் எழுதின பாடல், திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே அல்லவோ, எக்காலம் துணை அவருக்கு நிற்பவர், எனக்காக நிற்பவர். கரங்களை வைத்து சொல்லுவோமா? எனக்காக நிற்பவர், எனக்காக நிற்பவர், எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கக்கூடிய வல்லமையுள்ள ஒரு தேவன் எனக்காக இருக்கிறார், எனக்காக இருக்கிறார், எனக்காக அவர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரோ, எக்காலம் துணையவர்க்கு நிற்பவரும் நீரோ, கனிமையான எனக்கு சகாய நீரோ, ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ, என்றைக்கும் மறைந்திருப்பீரோ, தூரத்தில் நின்று விடுவீரோ, என்றைக்கும் மறைந்திருப்பீரோ, தூரத்தில் நின்று விடுவீரோ, பேதைகளை மறப்பீரோ, பேதைகளை மறப்பீரோ, இயேசுவே மனமிரங்கும், இயேசுவே மனமிரங்கும், திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே அல்லவோ, எக்காலம் துணையவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ. காலை நேரத்தில் ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே எனக்காக எழுந்தருளும், எனக்காக எழுந்தருளும், கை தூக்கி என்னை நிறுத்தும், தீமைகள் என்னை சூழுகிற ஒரு நேரம், தூயவரே என்னை ரட்சியும், என்னை விடுவியும், எனக்கு ஒரு விடுதலையை தாங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு ரட்சிப்பை தாங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு தெளிவை கர்த்தர் கட்டளையிடுங்கப்பா, உம்மை நோக்கி பிரகாசிக்கிற கிருபை இந்த காலை நேரத்தில் எனக்கு தாங்க ஆண்டவரே, விழுந்து போகிறேன், தடுமாறுகிறேன், என்னை கையை பிடிச்சு தூக்குங்கப்பா. கேட்போமா? எழுந்தருளும், கை தூக்கி என்னை நிறுத்தும், கர்த்தாவே எழுந்தருளும், கை தூக்கி என்னை நிறுத்தும், தீமைகள் என்னை சூழும் நேரம், தீமைகள் என்னை சூழும் நேரம், தூயவரே ரட்சியும், தூயவரே ரட்சியும், திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே அல்லவோ, எக்காலம் துணையவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ. தாய் என்னை மறந்தாலும், ஒருவேளை நீ என்னை மறக்கலாம், பெற்ற தாய் மறக்கலாம், தகப்பன் மறக்கலாம், ஆனால் என்னை உருவாக்கி படைத்து எனக்கு நாமம் தரித்தவர் ஒரு நாளும் என்னை மறக்க மாட்டார். நீ ஒருவேளை என்னை கைவிடலாம், ஆனால் அவர் என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார். 24 மணி நேரமும் கண்ணுறங்காமல் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். எனக்காக அவர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். நம்முடைய இருதயம் அவருக்கு தெரியும், நம்முடைய அன்பு தெரியும், நம்முடைய வைராக்கியம் தெரியும், நாம் அவருக்காக எண்ணுகிற எண்ணங்கள் தெரியும், தேவனுடைய ராஜ்யத்துக்காக நாம் நினைக்கிற நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறார். நமக்கு விரோதமா ஒருவரும் ஒன்றும் செய்யாதபடி அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்பார், நமக்காக காரியங்களை வாய்க்க பண்ணுவார், தடைகளை உடைப்பார், எதிர்ப்புகளை மாற்றி போடுவார். சில நேரத்தில் சில மக்கள் நமக்கு இடைஞ்சலா வருவாங்க, நடுவில் வந்து நிற்பாங்க, சிலர் அவர்களை தூக்கி பிடிப்பாங்க. ஆனால் கர்த்தரோ எல்லாவற்றையும் மாற்றுவார், எல்லாவற்றையும் மாற்றுவார். ஆமென்,
ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா, தாய் என்னை மறந்தாலும் நீர் மறப்பதில்லை. ஏழையின் ஜெபம் கேளு. தாழ்த்துவோம். இந்த காலை நேரத்தில் நம்மை தாழ்த்துவோம். ஏழையின் ஜெபத்தை கேளுங்க ஆண்டவரே. எனக்காக மன இறங்குங்க ஆண்டவரே, எனக்காக மன இறங்குங்க. என்னை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. தாய் என்னை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. ஏழையின் ஜெபம் கேளும், ஏழையின் ஜெபம் கேளும். இயேசுவே மனமிரங்கும், இயேசுவே மனமிரங்கும். இக்கச்ச பிள்ளைகளுக்கு சகாய நீரே அல்லவோ. எக்காலம் துணையவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ. தனிமையான எனக்கு சகாய நீரே அல்லவோ. ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ. பக்கபலம் நீரே அல்லவோ. பக்கபலம் நீரே அல்லவோ. எனக்காக ஒருவரும் இல்லை, எனக்காக யாரும் இல்லை. நான் ஒரு அனாதை, நான் ஒரு கைவிடப்பட்டவன், கைவிடப்பட்டவள், தள்ளிவிடப்பட்டவன், தள்ளிவிடப்பட்டவள் என்ற எண்ணம் மாறி எனக்காக என் தேவன், என் இரட்சகர், என் மீட்பர், என் ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்ய என்னோடு துணை நிற்கிறார் என்ற நம்பிக்கையோடு இந்த காலை நேரத்திலே இந்த தேவாலயத்தை விட்டு கடந்து போக தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ஏன் தெரியுமா? அவர் இல்லாதவைகள் இருந்து இருக்கிறவைகளாக வரவழைக்கிறவர், எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். ஓ, நம்முடைய சகல குறைவுகளையும் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்க அவர் வல்லமையுள்ளவர். ஏன்னா கல்வாரி சிலுவையிலே அவர் நமக்காக ஜீவனை கொடுத்து ரத்தம் சிந்தி மீட்ட போது நம்மை வெறுமையாய் அனுப்புவதற்கல்ல, நம்மை நிரம்பி வழிய செய்வதற்காக, எல்லா இகபர நன்மைகளினாலும் நம்மை நிரம்பி வழிய செய்வதற்காக அவர் கல்வாரி சிலுவையிலே ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டு கொண்டார். இந்த காலை நேரத்திலே அதை நாம் அனுபவிப்போம், அதை நாம் ருசிப்போம். அதனால நம்முடைய இரட்சகரை கொண்டாடுவோம், நம்ம இயேசுவை கொண்டாடுவோம். ஓ, இயேசு கிறிஸ்துவை கொண்டாடுவோம், அவர் சர்வ வல்லமையை கொண்டாடுவோம். என் வாழ்க்கையிலே மாற்றங்களை தந்தார், என்னை மீட்டு கொண்டார், தூக்கி விட்டார். இன்னைக்கு காலையில திரும்ப திரும்ப நமக்கு வருகிற செய்தி என்ன தெரியுமா? அவர் என்னை தூக்கி விட்டார். அவர்கள் விழுந்தார்கள், நாங்களோ நிமிர்ந்து நிற்கிறோம். அவர் என்னை தூக்கி விட்டார். நான் மடங்கடிக்கப்பட்டு போவதில்லை. கரங்களை ஊத்தி சொல்லுங்க, நான் மடங்கடிக்கப்பட்டு போகிறதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. என் தேவன் என்னை தூக்கி விடுவார். அல்லேலூயா. கரம் பிடித்து நடத்துவார். ஆமென். நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி இந்த பாடலை பாடுவோம். கிறிஸ்துவை கொண்டாடுவோம், அவர் சர்வ வல்லமையை கொண்டாடுவோம். இயேசு கிறிஸ்துவை கொண்டாடுவோம், அவர் சர்வ வல்லமையை கொண்டாடுவோம். பாவ வாழ்க்கையை வாழ்ந்திருந்தேன், அவர் சேற்றை நீக்கி என்னை தூக்கிவிட்டாரே. பாவ வாழ்க்கையை வாழ்ந்திருந்தேன், அவர் சேற்றை நீக்கி என்னை தூக்கிவிட்டாரே. நான் துதிகளோடு வருவேன், நான் புகழ்ச்சியோடு வருவேன், நடனத்தோடு நன்றி சொல்வேன். இயேசு என்னை ரட்சித்தாரே, இயேசு என்னை ரட்சித்தாரே. கண்ணீர் நீ எனக்கு இல்லையே, இயேசு என்னை
ரட்சித்தாரே. என் பாரங்களை எல்லாம் எடுத்து போட்டார், பாவங்களை மன்னித்தார், சாபங்களை நீக்கி போட்டார், வியாதிகளை சுகமாக்கி இருக்கிறார். அவர் என்னை ரட்சித்திருக்கிறார். அல்லேலூயா. ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்குள் தந்திருக்கிறார். அந்த ரட்சிப்பின் மகிழ்ச்சியினால் களிகூர்ந்து நான் கொண்டாடுவேன். ஆராதிக்கத்தக்கவர் இயேசு, கொண்டாடப்பட வேண்டியவர் இயேசு, மகிமை கொடுக்கப்பட வேண்டியவர் இயேசு, உயர்த்தப்பட வேண்டியவர் இயேசு. அல்லேலூயா. பாவத்தில் புரண்ட என்னை ரட்சித்தாரே. அவர் சாபங்கள் நீக்கி என்னை ரட்சித்தாரே. பாவங்கள் புரண்ட என்னை ரட்சித்தாரே. அவர் சாபங்கள் நீக்கி என்னை ரட்சித்தாரே. அன்பிற்காய் ஏங்கி நின்றேன் ரட்சித்தாரே. அன்பிற்காய் ஏங்கி நின்றேன் ரட்சித்தாரே. என் தலையை நெஞ்சோடு சேர்த்து கொண்டாரே. என் தலையை நெஞ்சோடு சேர்த்து கொண்டாரே. அதனால் துதிகளோடு வருவேன், புகழ்ச்சியோடு வருவேன், நடனத்தோடு நன்றி சொல்வேன். இயேசு என்னை ரட்சித்தாரே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தாரே. கண்ணீர் இனி எனக்கில்லையே. இயேசு என்னை ரட்சித்தாரே. நிச்சயம் இழந்த என்னை ரட்சித்தார். பரம நிச்சயத்தை எனக்கு தந்தார். பயத்தின் நாட்களை அவர் மாற்றிவிட்டார். மகிமையின் கிரீடத்தை எனக்கு தந்தார். அல்லேலூயா. எத்தனை பேர் இன்னும் நம்ம பயத்தோடு கூட இருக்கிறோம்? பயத்தின் நாட்களை அவர் மாற்றுகிற தேவன். அல்லேலூயா. மகிமையின் கிரீடத்தை நமக்கு தருகிறவர். இந்த பாடலை பாடும்போதே நமக்குள்ள இருக்கிற கலக்கங்கள், பயங்கள் எல்லாம் ஓடி போகட்டும். அவர் இருக்கிறார், அவர் பார்த்துக் கொள்வார். அவர் இருக்கிறார், அவர் நடத்துவார். அவர் இருக்கிறார், அவர் எனக்கு ஜெயத்தை தருவார். அல்லேலூயா. நிச்சயம் இழந்த என்னை ரட்சித்தாரே. அவர் பரம நிச்சயத்தை எனக்கு தந்தாரே. நிச்சயம் இழந்த என்னை ரட்சித்தாரே. அவர் பரம நிச்சயத்தை எனக்கு தந்தாரே. பயத்தின் நாட்களை அவர் மாற்றிவிட்டாரே. பயத்தின் நாட்களை அவர் மாற்றிவிட்டாரே. மகிமையின் கிரீடத்தை எனக்கு தந்தாரே. அவர் மகிமையின் கிரீடத்தை எனக்கு தந்தாரே. அதனால் துதிகளோடு வருவேன், புகழ்ச்சியோடு வருவேன், நடனத்தோடு நன்றி சொல்வேன். இயேசு என்னை ரட்சித்தாரே. இயேசு என்னை ரட்சித்தாரே. கண்ணீர் இனி எனக்கில்லையே. இயேசு என்னை ரட்சித்தாரே. இயேசு என்னை ரட்சித்தாரே. இயேசு என்னை ரட்சித்தாரே. கண்ணீர் இனி எனக்கில்லையே. இயேசு என்னை ரட்சித்தாரே. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி, கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. என் ரட்சகர், என் மீட்பர், என்னை மீட்க அவரையே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்தவர். அன்பின் அத்தியந்தத்தை எனக்கு முன்பாக வெளிப்படுத்தினவர். என்னை எவ்வளவு அதிகமாய் அவர் நேசிக்கிறார் என்பதை அவர் செய்த தியாகத்தினால் எனக்குள் உறுதிப்படுத்தினவர். ஒருவன் தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிறதை காட்டிலும் பெரிய ஒரு அன்பு இந்த உலகத்தில் இல்லை. இந்த உலகத்தில் நம்முடைய உயிரை எடுக்க நிறைய பேர் வருவாங்க, ஆனால் உயிரை கொடுக்க நிறைய பேர் வரமாட்டாங்க. ஆனால் அவரோ அவருடைய ஜீவனை எந்த ஒரு கண்டிஷனும் இல்லாமல், நிபந்தனையும் இல்லாமல் நமக்காக கொடுத்தார். இன்னும் ஒரு முறை பாடுவோமா? இயேசு என்னை ரட்சித்தாரே. கண்ணீர் எனக்கு இனி இல்லையே, இயேசு என்னை ரட்சித்தாரே. ஹல்லேலூயா. ரட்சித்தாரே. இயேசு என்னை ரட்சித்தாரே.
கண்ணீர் இனி எனக்கில்லையே. இயேசு என்னை ரட்சித்தாரே, இயேசு என்னை ரட்சித்தாரே, இயேசு என்னை ரட்சித்தாரே. கண்ணீர் இனி எனக்கில்லையே, இயேசு என்னை ரட்சித்தாரே. ஹல்லேலூயா. என்னை ரட்சித்த தேவன், என் ரட்சகர், என் மீட்பர் என்னோடு எப்பொழுதும் இருக்கிறபடினாலே அந்த நம்பிக்கையோடு கூட நான் கடந்து போவேன். என்னை ரட்சித்தவர் இன்றும் என்னை ரட்சிப்பார், இனிமேலும் ரட்சிப்பார். என் ரட்சிப்பு நிறைவேற நான் பிரயாசப்படும் போது அவர் அவருடைய ரட்சிப்பை எனக்குள் முழுமைப்படுத்துவார். அந்த ரட்சகருக்கு, அந்த மீட்பருக்கு, இந்த கல்வாரி நாயகருக்கு கனமும் மகிமையும் துதியும் ஸ்தோத்திரமும் மாட்சிமையும் புகழ்ச்சியும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமேன், ஆமேன். நாம் தேவனை துதிக்கும் பொழுது ஒரு இனமறியாத ஒரு சந்தோஷம், சமாதானம், ஒரு பலன் நமக்கு கிடைக்கிறது. இயேசு என்னை ரட்சித்தார், கண்ணீர் எனக்கு இல்லை என்று சொல்லி நாம் பாடியிருக்கிறோம். இந்த உலகத்தில் நாம் அழாமல் இருக்க முடியாது. ஆனால் நம்முடைய தேவன் நம்முடைய கண்ணீரை துடைக்கிறவர். மாலையில் அழகு என்றால் காலையில் அதை களிப்பாய் மாற்றுகிற தேவனாய் அவர் காணப்படுகிறார். ஆகவே அந்த துதி நிறைவோடு கூட, தேவனை துதித்த அந்த நிறைவோடு கூட நாம் இந்த நேரத்தில் 18வது சங்கீதத்தை நாம் வாசிப்போம். மாறி மாறி குறிக்கப்பட்ட சங்கீதம் 18. இந்த சங்கீதத்தை வாசிப்பதற்கு அபிசில் உதவி செய்யும்படியாக கேட்கிறான். உம்மில் அன்பு கூறுவேன். கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் நம்பியிருக்கிற என் துர்கமும் என் இரட்சனை கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, துர்ச்சான பிரவாகமும் என்னை பயப்படுத்தினது. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபாயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்தையில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. அவர் நாசியிலிருந்து புகை எழும்பிற்று. அவர் வாயிலிருந்து பச்சிக்கிற அக்கினி புறப்பட்டது. அதனால் தள் மூண்டது. கேருபின் மேல் ஏறி வேகமாய் சென்றார். காற்றின் செட்டைகளை கொண்டு பறந்தார். அவருடைய சந்ததி பிரகாசித்ததினால் அவருடைய மேகங்கள் பறந்து விலகிற்று. கல்மலையும் நெருப்பத்துடன் விழுந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது கொஞ்சம் நேரம் ஆகிவிட்டது. ஆனாலும் கூட கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நீங்கள் கேட்டுவிட்டு தான் நீங்கள் போக வேண்டும். ஏனென்றால் இது கர்த்தர் கொடுத்த வார்த்தையாக இருக்கிறது. இன்றைக்கு பாஸ்டர் வர்ஷிப் நடத்தினதுனால என்னை அவங்க கேட்டாங்க, இந்த மாதிரி நீ ஒரு சின்ன பிரசங்கம் பண்ணிடுறியா அப்படின்னு. நான் முதல் முடியாது, நீங்களே பேசிடுங்க அப்படின்னு சொன்னேன். ஆனால் காலையில் இந்த செய்தியை அவருடைய வழி நடத்துதலின்படி நான் ஆயத்தம் படுத்தத்தக்கதான கிருபை தேவன் கொடுத்தார். உங்கள் மத்தியிலே நான் இதை பகிர்ந்து கொள்ளத்தக்கதான கிருபையும் தேவன் கொடுத்திருக்கிறார். அதற்காக தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். நீங்கள் எப்படி இருந்தாலும் நீங்கள் இந்த பிரசங்கத்தை கேட்டு விட்டு தான் நீங்கள் போக வேண்டும். ஸோ கர்த்தர் நம்மோடு என்ன பேசுகிறார் என்று சொல்லி நாம் பார்ப்போம். நம்மை அர்ப்பணித்து நாம் இந்த செய்தியை கேட்டு ஒரு தீர்மானத்தோடு கூட இந்த இடத்தை விட்டு போகத்தக்கதாக கர்த்தர் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. நாளைக்கு எல்லா இடங்களிலும் உலகமெங்கிலும் கூட நான் என்ன பண்டிகை கொண்டாடுகிறார்கள் என்று சொன்னால் அந்த தீபாவளி பண்டிகை கொண்டாடுகிறார்கள். அது தீப திருவிழா என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. அதாவது அந்த வெளிச்சத்தை குறிப்பதற்காக. இப்போ அந்த வெளிச்சத்திற்காக தான் ஜனங்கள் இயங்குகிறார்கள். அதை எப்படியாவது இப்படி அந்த பட்டாசுகளை கொளுத்தி, தீபங்களை ஏற்றி, மத்தாப்புகளை கொளுத்தி அவர்கள் கொண்டாட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் விரும்பி மிக கிராண்டாக இந்த பண்டிகையை அவர்கள் கொண்டாடுகிறதை நாம் பார்க்குறோம். அதாவது பொதுவாக லைட்ஸ்ன்னு சொன்னாலே எதை குறிக்கிறது? ஒரு அழகு. அதை பார்க்கும்போது இப்போ ஒரு இடத்திற்கு நாம் போகிறோம், ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கே நம்ம போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லைட்டு தான் அந்த இடத்திற்கு அழகை கொடுப்பது. எனக்கு ரொம்ப இஷ்டம் அந்த சீரியல் செட் பல்ப்ஸு, வித்தியாசமான டெக்கரேஷன்ஸு. லைட்டில் டெக்கரேட் பண்ணாக்கா
அது பார்ப்பதற்கு என்னவாக இருக்கிறது, மிக மிக அழகாக இருப்பதே அந்த அழகை மெருகேற்றுவதாக அது காணப்படுகிறது. அப்போ இந்த தீபம், அதாவது இந்த உலக பிரகாரமான இந்த லைட்டே இவ்வளோ அழகாக இருக்கும் பொழுது நம்முடைய தேவன் என்ன சொல்லுகிறார், நானே உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன். அந்த ஒளிக்காக தான் மக்கள் எங்கே என்ன பண்ணுறாங்க, வெறும் காலையில் நடந்து, அவர்கள் மிக கஷ்டப்பட்டு அவர்கள் நடந்து போய் மலை ஏறி ஒரு இடத்துல இருக்கிற அந்த விளக்கை பார்த்து விட்டு அவங்க வர்றதை நம்ம பார்க்குறோம். அந்த விளக்கை பார்ப்பதற்காக அவர்கள் தங்கள் கால்நடையாக நடந்து போகிறார்கள். அதற்காக ரொம்ப நாள் அவங்க சாப்பிடாம, இது கறி சாப்பிடாம, குடிக்காமல், இந்த மாதிரியெல்லாம் இருந்து மிகுந்த கட்டுப்பாட்டோடு கூட மிகுந்த தூய்மையாக தங்களை வைத்துக்கொண்டு அந்த விளக்கை பார்ப்பதற்காக அவங்க போகிறாங்க. ஆனால் நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன், அவரே இந்த உலகத்திற்கு அவர் ஒளியாக வந்த ஒரு தேவனாக இருக்கிறார். இல்லை, நீங்கள் பார்க்கும் பொழுது ஆதியாகம புஸ்தகத்திலே நாம் பார்க்குறோம், 1வது வசனத்திலிருந்து ஒரு 4வது வசனம் வரைக்கும் நாம் பார்க்கும் பொழுது, யாராவது இதை எடுத்தவர்கள் நீங்கள் வாசிக்கலாம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரைக்கும். தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். இதில் பார்க்கும் பொழுது சூரியனும் இல்லை, சந்திரனும் இல்லை, எந்த நட்சத்திரமும் இல்லை. ஆனால் தேவன் என்ன சொல்லுகிறார், வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அவர் என்ன பண்ணுறாரு, வானத்தையும் பூமியையும் ஆதியிலே அவர் சிருஷ்டித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பூமி எப்படி இருந்ததாம், ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. இந்த ஒழுங்கின்மை வெறுமை எப்படி வந்தது என்று சொன்னால், ஆதியிலே இருந்த அந்த தேவ தூதர்கள், அதில் துதியின் தூதன், நல்லா அழகாக பாடுகிற தூதனுடைய பெயர் லூசிபர். அந்த லூசிபருக்கு தான் துதிப்பதினாலே அவனுக்கு ஒரு பெருமை வந்ததினாலே தேவன் அந்த பெருமையினாலே அவனை கீழே தள்ளி விடுறாரு. அப்போது பூமி என்னவாய் போகிறது, ஒழுங்கின்மையாகிறது, வெறுமையாகிறது. அப்போ அதை யார் சரி பண்ணணும், மறுபடியும் அது சரி செய்யப்பட வேண்டும். அதை யார் சரி செய்ய முடியும், நம்முடைய தேவன் ஒருவர் மாத்திரமே அதை சரி செய்ய முடியும். இதில் பார்க்கும் பொழுது பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது என்று சொல்லி பார்க்குறோம். அப்போ எப்படி இருக்கும், அந்த பூமி ஃபுல்லாக இருட்டாக இருந்தால் அது எப்படி இருக்கும்னு யோசித்து பாருங்கள். அந்த இருள் என்பது மிகுந்த பயங்கரமான ஒரு அனுபவம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இருளை நாம் அனுபவிக்கிறோம். அதுவும் ஒரு விதமான இருள் தான். உண்மையாகவே இருள் என்றால் அது வித்தியாசமான ஒரு அனுபவம். எத்தனை பேருக்கு இருள் என்றால் பயம்? எனக்கு அந்த பயம் அதிகமாக இருந்தது. ஃபோபியான்னு சொல்லுவோம் இல்லை, வித்தியாசமான பயங்கள். ஒரு சின்ன காக்ரோச்சை பார்த்தா பயம், தண்ணியை பார்த்தா பயம், சிலருக்கு தனியாக இருக்க பயம். இப்படி பெரிய பயம் மாத்திரம் இல்லை, சின்ன சின்ன பயங்களும் இருக்கிறது. சின்ன பூச்சியை பார்த்தா பயம். இப்படிப்பட்ட பயங்களெல்லாம் நிறைய விதவிதமான ஃபோபியாஸ் இருக்கிறது. ஃபோபியானா பயங்கள். அப்போ அந்த இருளை பார்க்கும் பொழுது எனக்கும் அந்த இருள் பார்த்தாலே பயமாக இருக்கும், தனியாக இருக்க பயமாக இருக்கும். அது ஒரு பயங்கரமான ஒரு அனுபவம். சங்கீதம் 23 கூட சங்கீதக்காரன் சொல்கிறாரு, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் என்ன பண்ண மாட்டேன், பொல்லாப்புக்கு நான் பயப்பட மாட்டேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். நமக்கு இருக்கிற தைரியம் என்ன என்று சொன்னால், மரண இருள் போன்ற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும். மரண இருள், அந்த மரண இருள் அனுபவித்தவர்களுக்கு தான் தெரியும், அனுபவிக்காதவர்களுக்கு அது தெரியாது. அந்த இருளிலே நான் நடந்தாலும் யார் இருக்கிறதுனால நான் பயப்பட மாட்டேன், என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அந்த சங்கீதம் ரொம்ப அழகான சங்கீதம். எத்தனை தடவை படித்தாலும் அந்த சும்மா நமக்கு அது ஒன்று மாத்திரம் நல்லா தெரியும் அந்த சங்கீதம். ஆனால் எத்தனை முறை படித்தாலும் வித்தியாசமான கருத்துக்களை அது கொண்டு வருகிறது. இது சரி, இப்போ நம்ம இந்த இதுக்கு வரலாம், இந்த டாபிக் வரலாம். இதில் எதுவுமே இல்லை, அதாவது சந்திரன் இல்லை, சூரியன் இல்லை, நட்சத்திரம் இல்லை. ஆனால் தேவன் வெளிச்சம் உண்டாக்கடவது என்று சொன்னார். வெளிச்சம் உண்டாயிற்று. அந்த வெளிச்சம் உண்டான உடனே ரொம்ப பூமி எப்படி இருந்ததுன்னு சொல்லி நல்லா தெரிய வரும் இல்லையா. அது ஒழுங்கின்மையாக இருந்தது, அது வெறுமையாக இருந்தது. அந்த
இருட்டாக இருக்கும்போது ஒன்றுமே தெரியாது நமக்கு என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இருளில் தான் அதிகமான பாவங்கள் நடக்கும். இரவு நேரங்களில் பார்த்திங்கன்னா அந்த நேரங்களில் தான் அதிகமான பாவங்கள். அதே போல் மந்திரவாதிகள் வந்து அந்த நேரங்களில் மந்திரங்களை செய்வது, சூனியங்களை செய்வது, எப்படிப்பட்ட காரியங்கள். அவங்க சுடுகாட்டுக்கு நைட் நேரத்தில் தான் அவங்க போவாங்க. நாங்கள் முன்பு கெலிஸில் இருந்த வீட்டில் வந்து நாங்கள் ரோட்டு ஓரத்தில் தான் இருக்கோம். அந்த ஸ்ட்ரீட் ஓரத்தில் எங்கள் வீடு இருக்கும். அப்போ நடு ராத்திரியில் வந்து ஒரு மந்திரவாதி என்ன பண்ணுவார், அங்கே குடுகுடுப்பைக்காரர் அங்கே பாஸ் பண்ணி போவார். அவர் கேட்கும்போது அவர் சொல்லுவார், நான் கல்லறைக்கு போகிறேன், அங்கே போய் மண்டை ஓடுகளெல்லாம் எடுத்து நான் மந்திரம் பண்ணுவதற்காக. அப்போ இரவு நேரங்களில் தான் என்ன நடக்கும், சில பாவங்கள், சில மறைவான காரியங்கள், திருட்டு எல்லாமே இரவு நேரத்தில் தான் அதிகமாக நடக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்குறோம். இங்கே பார்க்கும் பொழுது அந்த வெளிச்சம் வரும்பொழுது என்னாகிறது என்று சொன்னால் அந்த குறைவானது தெரிகிறது. வெளிச்சம் வரும்பொழுது அந்த குறைவு தெரிகிறது. அப்போ நம்ம வாழ்க்கையில் கூட இயேசு கிறிஸ்துவாகிய ஒளி நம்மிலே பிரகாசிக்கும் பொழுது, நம்ம மீது பிரகாசிக்கும் பொழுது என்ன தெரிகிறது, நம்மிலே இருக்கிற குறைகள் தெரிகிறது. இந்த பூமியிலே இருந்த குறை என்ன, ஒழுங்கின்மை, வெறுமை. அது முற்றிலுமாய் தேவன் என்ன பண்ணிட்டாரு, மாற்றி இப்போ பார்த்தீங்கன்னா அழகான ஒரு உலகத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார். அதை மனுஷன் வந்து எத்தனையோ விதத்தில் அதை மாசுபடுத்துகிறான். தன்னுடைய பாவங்களினாலே, தன்னுடைய தேவையில்லாத ஞானத்தினாலே, ரொம்ப அதிகமான ஞானத்தினாலே என்ன ஆகுது, எதையோ கிரியேட் பண்ணி, எதையோ படைத்து, எதையோ உருவாக்கி பொல்யூஷன் வருது. காற்றில் மாசுபடுகிறது, தண்ணீரிலே மாசுபடுகிறது. இப்படி நம்ம பார்க்குறோம் இல்லையா. அந்த உலகமே இப்பொழுது வர வர கெட்டுக்கொண்டிருக்குது. எதுவுமே தூய்மை இல்லை. அந்த நாட்கள் ஆதியிலே இருந்த அந்த மண் வந்து இப்போ இல்லை. இந்த புஸ்தகத்தில் பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம்லாம் படித்து பார்த்தீங்கன்னாக்கா, அவர் பூமியை வந்து பண்படுத்துவதற்கு எல்லாம் அப்போ அந்த மண் எப்படி இருந்திருக்கும், ஃப்ரெஷ் மண்ணாக இருந்திருக்கும், ஒரு கலப்படமும் இல்லாமல் இருந்திருக்கும். அதே போல் மனுஷர்களை உண்டாக்குகிறார். யார், ஆதாமையும் ஏவாளையும். அவங்க எவ்வளோ அழகாக இருந்திருப்பாங்க. யாரால் உண்டாக்கப்பட்டவங்க, தேவனால் அவர்கள் உண்டாக்கப்பட்டவர்கள். அது மாத்திரம் இல்லை, ஏவாள் வந்து தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பெண். ஆதாமுக்கு ஏற்ற ஒரு துணை உண்டாக்குவேன் என்று சொல்லி ஏவாளை அவரே வந்து செலக்ட் பண்ணுறாரு. அப்போ அவங்க எவ்வளோ அழகாக இருப்பாங்க, எவ்வளோ ஆரோக்கியமாக அவர்கள் இருந்திருப்பார்கள். என்ன மருந்து இருக்கும்னு சொல்லி தெரியாது. ஆனால் இப்போ வேதத்திலேயே நம்ம பார்க்கும் பொழுது, வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம பார்க்குறோம், வழியோரமெங்கும் மரங்கள் இருந்தது, அந்த நிலைகள் வந்து ஆரோக்கியத்திற்கு ஏதுவாக இருந்தது அப்படின்னு சொல்லி இல்லையா. அப்போது தேவன் இயற்கையாகவே, நான் யோசிப்பேன் எப்பவுமே, இயற்கையாகவே அவர் அநேக மருந்துகளை அவர் படைத்திருக்கிறார். எதில், இந்த செடி கொடிகளின் மூலமாக நமக்கு அதுவே மருந்து. நம்ம வந்து அதையே நம்ம உணவையே நம்ம மருந்தாக நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது தேவையில்லாத மருந்துகள் நமக்கு அவசியம் இல்லை. அந்த அவேர்னஸ் வந்து ரொம்ப நாள் கழித்து தான் நமக்கு வருது. இப்போ எனக்கு 60 வயசாகிடுச்சு, இப்போ தான் அந்த அவேர்னஸ் வருது. ஏன் அதை வந்து இந்த எஜுகேஷனுக்குள்ளே கொண்டு வரதில்ல, அந்த கல்வித்துறையில் ஏன் அதையெல்லாம் இன்க்ளூட் பண்ணுறதில்ல அப்படின்னு நான் யோசித்திருக்கிறேன். அந்த அவேர்னஸ், அந்த ஹெல்த்துக்கு உரிய அவேர்னஸ் வந்து அதிகமாக நமக்கு கொடுக்கப்படுவது இல்லை. ஆகவே இந்த நேரத்தில் நாம் பார்க்கும் பொழுது இந்த இடத்துல பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. ஆகவே தேவன் வந்து ஒரு அழகான பூமி, செடி கொடிகள் உள்ளது, கடல் உள்ள அழகான ஒரு பூமியை படைத்திருக்கிறார். அதை ரசிக்க கூட ஜனங்களுக்கு இப்போ என்ன இல்லை, நேரம் கிடையாது இல்லையா. எப்போவுமே நம்ம வேலைன்னு பார்த்துட்ருக்கோம். ஆனால் ஆபிரகாமை பார்த்து தேவன் சொல்கிறார், நீ வானத்தை நீ அண்ணாந்து பார், அது எண்ணக்கூடுமானால் எண்ணு, கடல் மணலை பார். அது என்ன அர்த்தம்னா, நீ அதெல்லாம் கொஞ்சம் கவனித்து அதே போல் உன்னோட சந்ததியை நான் என்ன பண்ணுவேன், வர்த்திக்க பண்ணுவேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஸோ கொஞ்சம் நம்ம இயற்கையும் நம்ம என்ன பண்ணணும், அவர் படைத்த உலகத்தில் உள்ள காரியங்கள், உலகத்தில் உள்ள இயற்கையை நாம் என்ன செய்யணும், அனுபவிக்க, அதை ரசிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ இங்கே பார்க்கும் பொழுது இந்த வெளிச்சம், அதாவது ஆகாய விரிவிலே சுடர்கள் வந்து வசனம் 16 தான் நம்ம பார்க்குறோம். அப்பொழுது தான் அவர் வானத்திலே வேண்டிய சுடர்களை அவர் உண்டாக்குகிறார். அதற்கு முன்பு வெளிச்சம்ன்றது அப்போ யார், தேவனே அவர் வந்து வெளிச்சமாக இருக்கிறார். அப்போது இதுதான் நம்ம இதை சரியாக நாம் புரிந்து கொண்டு நாம் படித்தால் அது நல்லா நமக்கு புரியும். அதே போல் ஏசாயா முதலாகவே தீர்க்க தரிசனமாக அவர் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய வார்த்தைகளிலே, மத்தேயிலும் சரி யோவான்லையும் அவர் என்ன சொல்லுகிறார், நானே உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறார். அதை வந்து முன்குறிக்கப்பட்டது எப்படின்னா, ஏசாயா 9ஆம் அதிகாரம் 2ஆவது வசனம், ஏசாயா 9ஆவது அதிகாரம் 2ஆவது வசனம், அதை நீங்கள் எடுத்தவங்க நீங்கள் வாசிக்கலாம். ஏசாயா 9ஆவது அதிகாரம் 2ஆவது வசனம்,
ஒரு அருமையாக நம்ம எல்லாருக்கும் இது தெரியும். இந்த வசனம் வாசிங்க. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. இருளில் நடக்கிற ஜனங்கள், அதாவது இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, முந்தின வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா செபுலோன் நப்தலி நாடுகள், அதாவது செபுலோன் நப்தலின்றது பேர், யாக்கோபுடைய பிள்ளைகளை 2 பேருடைய பேர். இது கலிலேயா பகுதியை சேர்ந்த நாடு. அதாவது அவங்க பேரில் தான் அந்த இடங்களின் பெயர்கள் குறிக்கப்பட்டிருக்கும். அப்போ செபுலோன் நப்தலி அப்படின்னு சொல்கிறது கலிலேயா பகுதியை அடக்குவதாக இருந்தது. அந்த கலிலேயா பகுதியில் புறஜாதி மக்கள் வாழ்ந்து வந்தார்கள். யூதர்கள் அல்லாத புறஜாதி மக்கள் அவர்கள் வந்து வாழ்ந்து வந்தார்கள். அந்த இடத்துல அங்கே இருள் அதிகமாக இருந்தது. ஒரு ஜாதி வித்தியாசம் அங்கே இருந்தது. அதில் தான் இந்த வசனம் ஒரு தீர்க்க தரிசனமாக சொல்லப்படுகிறது. இருளில் நடக்கிற ஜனங்கள் என்ன பண்ணாங்களாம், பெரிய வெளிச்சத்தை அவர்கள் கண்டார்கள். அது யார் அந்த பெரிய வெளிச்சம்? இயேசு கிறிஸ்து. அதை நீங்கள் இதில் பார்க்கலாம், மத்தேயு 14 அதிகாரம் 14 வசனத்தை. இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது, அதை நாம் பார்க்கலாம். மத்தேயு 4 அதிகாரம் 14 வசனம். மத்தேயு 4 அதிகாரம் 14 வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 4:14. அதில் வந்து எப்படி அந்த ஏற்கனவே ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் எப்படி நிறைவேறுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சீக்கிரமாக சிங்காரது எடுத்துங்க. கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் உள்ள செபுலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புறஜாதியாருடைய கலிலேயாவிலே இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. இது ஏசாயா தீர்க்கதரிசினால் ஏற்கனவே உரைக்கப்பட்டது. இந்த தீர்க்க தரிசனம் வந்து இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் மூலமாக அது நிறைவேறுகிறது. அது வந்து இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக ஒளியாக அவர் வந்தவர். இப்போ நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய ஒளியை பிரதிபலிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுதான் அவர் கேட்கிறார். நீங்கள் என்னுடைய ஒளியை நீங்கள் என்ன பண்ணணும், பிரதிபலிக்கணும் அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம வந்து ஒரு விளக்கை எடுத்துட்டோ அல்லது டார்ச்சை வச்சுட்டோ அல்லது விளக்க மாட்டிட்டோ என்ன பண்ண முடியாது, நாம் வந்து உலகத்துக்குள்ளே நம்ம போக முடியாது. நம்முடைய கிரியைகளின் மூலமாகவே அந்த வெளிச்சத்தை நாம் என்ன பண்ணலாம், நம்ம மற்றவர்களுக்கு காண்பிக்கலாம். வாய் சொல்லின் மூலமாக சொல்கிறத விட நம்முடைய கிரியைகளை பார்த்தே ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க, மற்றவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு அது வாய்ப்பு இருக்கிறது. அதாவது தன்னுடைய கிரியையினாலே வந்து நடக்கையினாலே கணவன்மார்கள் என்ன பண்ணுறாங்களாம், ரட்சிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அவர்களிடத்துல நம்ம அட்வைஸ் பண்ணிகிட்டே இருந்தால் என்னாகும், அது நிறைய பேருக்கு பிடிக்காது. அட்வைஸ் பண்ண யாருக்குமே பிடிக்காது. மோஸ்ட்லி பொதுவாக ஆண்களுக்கு அது பிடிக்காது. தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருந்தால் அவங்களுக்கு வந்து போர் அடிச்சிடும், இதென்ன இப்படி சொல்லிகிட்டே இருக்காங்க அப்படின்னு. ஆனால் கிரியைகளை பார்த்து, இப்போ உங்களுடைய நிறைய ஆண்கள் வந்து இங்கே கணவன்மார்கள் ரட்சிக்கப்படலை. நம்ம யோசித்து பார்க்கணும், என்னுடைய நடக்கையினால என்னுடைய கிரியையினால் அதை பார்த்து அவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்களா? அப்படி என்னுடைய கிரியை இருக்கத்தக்கதா தேவனே எனக்கு உதவி செய்ய. நான் சொல்கிறத விட என்னுடைய கிரியையில் நான் என்ன பண்ணணும், அதை வந்து நான் காமிக்கணும் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அதில் வந்து ஒரு சக்ஸஸ் வந்து கிடைக்கும். அவங்க சொல்கிற சில காரியங்களுக்கு கீழ்ப்படிந்து தான் ஆகணும். இப்போ ஒரு எனக்கு தெரிந்த ஒரு அம்மா, இப்போ எங்கள் அம்மாவே எடுத்துக்கங்க. எங்கள் அம்மாவே நான் சொல்லலாம். எங்கள் அப்பா ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் அவங்க ஞாயிற்றுக்கிழமை ஆனோன்னா அன்றைக்கி ஒரு நாள் தான் ஃப்ரீ. ஸோ நாங்கள் மத்தியானம்னா நாங்கள் ஏதாவது ஒரு நல்ல ஒரு மூவிக்கு போகணும் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பாவோட விருப்பம். அப்போ வந்து அம்மாவுக்கு அது பிடிக்காது. அவங்க ரொம்ப பக்தி. அம்மாவுக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் வாய் திறந்து அதை சொல்ல முடியாது, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் அங்கே வந்துடுவாங்க. வந்து தியேட்டரில் எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். தியேட்டருக்கெல்லாம் போய் படம் பார்க்குறதெல்லாம் அது ஒரு சந்தோஷமான காரியமாக தான் இருக்கும். அது ரொம்ப தப்பாகவும் அந்த டைமில் எங்களுக்கு தெரியாது. பட் எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க, பார்க்க மாட்டாங்க, கண்ணை மூடிட்டு உட்காந்து ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாங்க அங்கே. இப்படி ரொம்ப நாட்கள் அப்படியே போனப்போ எத்தனையோ வருஷங்கள் அப்படியே போயிடுச்சு. கடைசியாக அது அவங்க சொல்லாமையே எங்கள் அப்பா வந்து ரொம்ப நல்ல முறையில் அவங்க என்ன பண்ணாங்க, இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அது மாத்திரம் இல்லை, அவங்க வந்து ரொம்ப அம்மாவை விட ரொம்ப பக்தி ஆயிட்டாங்க. அம்மாவை விட அதிகமாக பக்தி. ஃபேமிலி ப்ரேயர்லையும் சரி, அம்மா இருக்கிறத விட அவங்க கடைசி நாட்களில் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால், அவங்க சாவதற்கு 15 வருஷத்துக்கு முன்னாலேருந்து ரொம்ப பக்தியாக அவங்க மாறிட்டாங்க. ஸோ கிரியைகளினாலே என்ன பண்ணுவாங்களாம், அவங்க வந்து
கண்டிப்பாக நடக்கையினாலே, மனைவியுடைய நடக்கையினாலே கணவன்மார்கள் ரட்சிக்கப்படுவதற்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கிறது. எங்கள் அப்பாவுக்கு வந்து நான் கெட்டவங்கன்னு சொல்லலை, எல்லாம் நல்ல பழக்கங்கள் உண்டு, எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. ஒன்றே ஒன்று மாத்திரம் என்னன்னாக்கா, ரொம்ப நெருங்கி கர்த்தரோடு இருக்க மாட்டாங்க. ஆனால் அதுக்கு பிறகு கர்த்தரோட ரொம்ப அவங்க நெருங்கி ஜீவிச்சுட்டு ஒரு சாட்சியுள்ள ஜீவன் பிரசங்கம் பண்ணுற அளவுக்கு அவங்க நல்லா வந்துட்டாங்க. ஸோ இது வந்து எங்கள் அம்மாவை தான் நான் சொல்லுவேன். அவங்களுடைய நடக்கையின் மூலமாக, கிரியைகளின் மூலமாக அன்பாக உபசரிப்பாங்க. எவ்வளோ கோவம் இருந்தாலும் நல்ல முறையில் எங்கள் அப்பாவுக்கு ஷூ கூட பாலிஷ் பண்ணி கொடுப்பாங்க. டெய்லி அயனெல்லாம் போட்டு பண்ணி கொடுப்பாங்க ஷர்ட்டுக்கு. கடைசி வரைக்கும் அப்படி தான் பண்ணாங்க. நானும் என் தங்கச்சி என்ன பேசிக்குவோன்னா, அம்மா பண்ணுற மாதிரி நம்ம பண்ணி பழகிடக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் 2 பேரும் தீர்மானம் எடுத்தோம். ஏன்னா அவங்க பண்ணுறதை பார்த்தா எங்களுக்கு மனசுக்கு பாரமாக இருக்கும். அந்த அயன் பண்ணும்போது இந்த கறி போட்டு பண்ணணும். அந்த அயன் பண்ணும்போது அடுப்பு கறி போட்டு, அப்போ அவங்க வயிறெல்லாம் இந்த இடத்துல வலிக்குதுன்னுவாங்க அவங்க அயன் பண்ணும்போது. நாங்கள் சொல்வேன், ஏமா இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறீங்க, இப்போ இருக்க இதெல்லாம் அப்போ கிடையாது, எலக்ட்ரிக் இது, ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? அப்போ நானும் தங்கச்சியும் பாரு இப்படி என்ன மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க, நம்ம இந்த மாதிரியெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்கள் அந்த மாதிரி சொல்லிக்குவோம் எங்களுக்குள்ள. ஸோ அது எப்படி இருந்தாலும் சரி, இப்போ காலங்களெல்லாம் மாறிடுச்சு, எல்லாமே வேலை செய்யக்கூடிய நாட்கள் வந்தது. அதனால் அவருடைய ஒளியை நாம் பிரதிபலிக்கிற பிம்பங்களாக நாம் இருக்க வேண்டும். இப்போ நம்ம பார்க்குறோம், இந்த செபுலோன் நப்தலி இடத்துல வந்து அந்த பிரச்சனைகள், அந்த வித்தியாசங்கள் எல்லாம் மறைந்து போனது. அந்த வெளிச்சத்தை அவர்கள் கண்டார்கள், அப்பொழுது அந்த வித்தியாசங்கள் மறைந்து போனது. முதல்ல நம்ம என்ன பார்த்தோம், பூமியின் ஒழுங்கின்மையும் வெறுமையும் வெளிப்படையாக அந்த வெளிச்சம் வந்தோன்னு தெரிஞ்சது. 2வதாக அந்த வித்தியாசங்கள் எல்லாம் செபுலோன் நப்தலி அந்த கலிலேயா பகுதிகளில் நாடுகள் இருந்த அந்த கலிலேயா பகுதியில் மறைந்து போனது. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போல் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, முதலாவது தன்னையே அவர் ஒளி என்று சொல்லுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 12வது வசனம். யோவான் 8:12. அதில் நம்ம பார்க்குறோம் அவர் என்ன சொல்லுகிறார். நம்ம எல்லாருக்கும் இது தெரிந்த ஒரு பகுதி தான் இது. 8வது அதிகாரம் 12வது வசனம். 8:12 வாசிங்க. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். இயேசு அவர்களை நோக்கி என்ன சொல்றாரு, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன். நம்ம அவரை பின்பற்றினா நம்ம என்ன பண்ண மாட்டோம், இருளிலே நாம் நடக்க மாட்டோம், இருளுக்குரிய காரியங்களை நாம் செய்ய மாட்டோம், பிசாசின் கிரியைகளை நாம் செய்ய மாட்டோம். நம்ம இன்னும் அதையே பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னாக்கா என்ன அர்த்தம், நம்ம இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இல்லை அப்படின்னு அர்த்தம். இன்னும் பார்த்தீங்கன்னா எத்தனையோ பக்தி உள்ளவர்கள் கூட நாள் பார்க்குறது, மற்றவங்களை ப்ளீஸ் பண்ணுறது, மற்றவங்களுக்கு விருப்பமான காரியங்களை பண்ணுறது, வேலைக்காக வேண்டி அவங்களுக்கு பிரியமான காரியங்களை பண்ணுறது, இப்படியெல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் என்னை பின்பற்றுகிறவன் என்ன பண்ணுறானோ, இருளிலே நடவாமல், அந்த ஒளி என்ன ஒளி, ஜீவ ஒளி. நான் சொன்ன மாதிரி ஒரு லேம்பெல்லாம் பிடிச்சிட்டு நம்ம போகணுன்ற அவசியம் இல்லை. ஒளியாக இருக்கேன்னு காமிக்கிறதுக்காக நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய பிரகாசத்தை ஜனங்கள் வந்து பார்க்கணும். அது பேர் தான் ஜீவ ஒளி. அவருடைய ஒளியை நாம் பிரதிபலிக்கிறோம், அதுதான் ஜீவ ஒளி. அப்போ வந்து என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அப்போ அவரை பின்பற்றும் போது நமக்கு என்ன கிடைக்கும், ஜீவ ஒளியானது நமக்கு கிடைக்கும். 2வது நம்ம பார்க்கும் பொழுது அடுத்ததாக அவர் சீஷர்களை என்ன பண்ணுறாரு, ஒளியாக. சீஷர்கள்னால் அவரை பின்பற்றுகிற எல்லாருமே. அப்போ அவர் சொன்னது வந்து தன்னுடைய சீஷர்களை பார்த்து அவர் சொல்லுகிறார். ஆனால் சீஷர்கள் என்று சொல்லும் பொழுது நாமும் அவரை பின்பற்றுகிறோம். அவர் எங்களோட சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அவன் என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். இதில் வந்து மத்தேயு 5வது அதிகாரம் 14 முதல் 16 வசனங்களை வாசிக்கலாம். மத்தேயு 5வது அதிகாரம் 14 முதல் 16 வசனங்கள். அவர் என்ன சொல்கிறார், நீங்கள் உப்பாக இருக்கிறீங்க, இந்த உலகத்திற்கு உப்பாக இருக்கிறீங்க, நிறைய காரியங்கள் நீங்கள் எப்படி இருக்கணும், இதுவாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நிறைய ஊமைகளினாலே அவர்கள் கம்பேர் பண்ணி சிம்பிளாக தான் அவர் சொல்கிறார். ரொம்ப பெரிய பெரிய பிரசங்கம் டீப்பாக அப்படியெல்லாம் அவர் சொல்லலை. ரொம்ப சிம்பிளாக உப்பாக இருக்கீங்க, நீங்கள் உலகத்திற்கு உப்பாக இருக்கிறீங்க, நீங்கள் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சாதாரண பொருளின் மூலமாக, உலகத்தில் நம்ம மத்தியில் காணப்படுகிற அந்த பொருட்களின் மூலமாக அவர் விவரித்து சொல்லுகிறதை பார்க்கலாம். மத்தேயு 5:14 முதல் 16. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டிலுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும்.
இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. இதில் பார்க்குறோம், நீங்கள் அவர்கள் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார்? நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சம். முதல்ல அவரே வெளிச்சம், அடுத்ததாக நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். அப்போ நாம் ஒவ்வொருவருமே இந்த உலகத்திற்கு என்னவாக இருக்கணும்? வெளிச்சமாய் நாம் இருக்கணும். அதே போல் அந்த விளக்கை கொளுத்தி மறைச்சி நம்ம உள்ளுக்குள்ளேயே நம்ம வச்சுட்டு இருந்தோம்னாக்கா என்னாகும்? அந்த வெளிச்சம் வெளியே வராது. அதை ஒரு உயர்ந்த ஸ்தலத்தின் மீது நாம் வைத்து, அவர் என் கால்களை மான்களின் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களை என்னை ஏறி இருக்க பண்ணுகிறார். மான்களின் கால்களை வச்சுட்டு அப்படி மாத்திரம் நமக்கு போதாது. எனக்கு காலுக்கு நல்ல சுகத்தை கொடு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய பேர் கால்வலி அப்படின்னு சொல்கிறது பார்க்குறோம் இல்லையா? முட்டி வலி, கால்வலி அப்படின்னு சொல்லி. ஆனால் தளர்ந்த அந்த கால்களை அவர் என்ன பண்ணுகிறார்? பலப்படுத்துகிற தேவனா. தள்ளாடுகிற முழங்கால்களை அவர் பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். நெறிந்த நாணலை அவர் என்ன பண்ணுறதில்ல? முறிப்பதில்லை. அப்படிப்பட்ட மங்கி எறிகிற திரியை அவர் என்ன செய்யறது இல்லையா? அவர் அணைக்காத ஒரு தேவனாக இருக்கிறார். ஆனால் இந்த கால் மாத்திரம் இல்லை, நம்முடைய வாழ்க்கையில் நம்மை உயர்ந்த ஸ்தலங்களிலே அவர் ஏறி இருக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அதனால் இங்கே பார்க்கும்போது விளக்கை கொளுத்தி அதை விளக்கு தண்டின் மேல் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி அதை வைப்பார்கள். அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்? உங்கள் நற்கிரியைகளை கண்டு யாரை மகிமைப்படுத்தணும்? பரலோகத்தில் இருக்கிற பிதா. இந்த உலகத்தில் இருக்கிறவங்கள உலகத்திற்கு தெரிகிற மாதிரி நம்ம நற்கிரியைகளை செய்யணும். நம்ம செய்யாமல் இருக்கிறது நல்லது. நம்ம தர்மம் செய்யும்போது யாருக்கும் தெரிய வேண்டாம் அப்படின்ட்டு. சில பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு தெரியணுன்னே அவங்க அதை பண்ணிகிட்ருப்பாங்க. ஒரு உண்மையாக நடந்த ஒரு கதை, ஒரு ஸ்டோரி இல்லை, உண்மையாக நடந்த ஒரு சம்பவம். ஒரு ஆலயத்தில் ஒரு பணக்காரங்க ஒருத்தர், நல்ல ரிச்சாக இருக்கவங்க, இந்த டியூப் லைட்ஸ் எல்லாம் போட்டாங்களாம். அப்போ ஒரு ஃபாரினர் விசிட் பண்ண வந்திருக்காரு. அந்த டியூப் லைட்லெல்லாம் அந்த பேருங்க போட்டிருக்காரு அவர். அவங்களுடைய அவங்க பேர் நேசமணி பொன்னையா அவங்களுடைய பேர். அதை அந்த டியூப் லைட்லலாம் போட்டிருந்தாங்க. அந்த வெளிச்சம் வராத மாதிரியே போட்டிருந்தாங்க போல் இருக்கு, அவ்வளோ பெருசாக. ஸோ அதை இதெல்லாம் இப்படி பார்த்துட்டு ஃபாரினர் அதை வாசிக்கிறாராம். அவர் நேசமணி பொன்னையாவை நாசமாக நிப்போனியா அப்படின்னு சொல்லி, அப்படி அவங்களுடைய ப்ரொனன்சியேஷன் அப்படி இருக்கும் இல்லையா, அப்படி அவர் வாசித்தாராம். ஸோ நம்ம பார்க்கலாம், நம்ம செய்கிற தான தர்மங்கள் எப்படி இருக்கிறது. நம்ம ஆலயத்திற்கு ஏதாவது கொடுத்தாலும் அல்லது கொடுக்குறவங்கள மாத்திரம் நம்ம நேசிக்கிறோமா, அல்லது ஆலயத்திற்கு மற்றவங்களுக்கு தெரிகிறதுக்காக கொடுக்குறோமா, நம்ம பாஸ்டர் நம்ம குடும்பத்தையும் அல்லது மற்றவர்களையும் ப்ளீஸ் பண்ணுறதுக்காக நம்ம கொடுக்குறோமா, இதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். நீயோ தர்மம் செய்யும்போது என்ன பண்ணணும்? அதை யாருக்கும் தெரியாமல், வலது கைக்கும் இடது கைக்கும் தெரியாமல், வலது கை செய்வதை இடது கை தெரியாமல் நீ செய்ய அப்படின்ட்டு இருக்குது. அதனால் கூடுமான வரைக்கும் நம்முடைய தர்மங்களானாலும் சரி, நீ ஜெபம் செய்யும் பொழுதும் உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து அப்படின்ட்டு இருக்கு. சரி, இப்போ நம்ம இந்த காரியத்துக்கு வரலாம். முதலாவது இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? சீஷர்களை நோக்கி, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். உங்கள் நற்கிரியைகளை கண்டு மற்றவங்க என்ன பண்ணணும்? நம்மளை ப்ரைஸ் பண்ணுறதை விட யாரை ப்ரைஸ் பண்ணும்? தேவனை அவர்கள் புகழ வேண்டும், தேவனை அவர்கள் மகிமைப்படுத்த வேண்டும். மனுஷனை ப்ளீஸ் பண்ணுறதுக்காகவே சில நேரங்களில் நம்ம குணத்தையும் நம்ம மாற்றிக்கிறோம். ஆனால் நம்முடைய தேவனை எப்பொழுதுமே நம்மை பார்த்து கொண்டிருக்க. அவரை எப்படி, ஒருவேளை மனுஷரை சில நேரங்களில் ப்ளீஸ் பண்ண முடியாது, சந்தோஷப்படுத்த முடியாது. சந்தோஷப்படுத்த முடியாமல் தேவனை மட்டுமே பிரியப்படுத்தணும்னு நம்ம கண்டிப்பாக தேவனை பிரியப்படுத்தணும். அந்த டைமில் மனுஷர் உள்ள டிசப்பாயிண்ட் ஆவாங்க, ஆனால் அப்புறமா அவங்க சரியாயிருவாங்க. எல்லாம் இந்த இது சொல்லுவாங்க இல்லையா, காம்ப்ரமைசிங் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லி, எல்லாத்துக்கும் சரின்னுவாங்க சிலர். இதுக்கும் சரி, அங்கே ஆஃபீஸ் போனால் அங்கே சரி, இங்கே ஆலயத்திற்கு வந்தால் இங்கே இதுக்கேற்ற மாதிரி, ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி, அதுக்கேற்ற மாதிரி அப்படி இருக்கக்கூடாது. நம்ம எங்கே இருந்தாலும் நம்ம தேவனை குறித்த வைராக்கத்தில் நம்ம உறுதியாக இருக்கணும் நம்ம. ஆனால் மற்றவர்களை குற்றம் சொல்லாமல் நம்முடைய நற்கிரியைகளை கண்டு, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ஏதோ ஒரு வித்தியாசம் இவங்கக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுடைய நற்கிரியைகளை கண்டு பிதாவை மகிமைப்படுத்தும்படியாக உங்கள் வெளிச்சம் என்ன பண்ணணுமோ அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது அப்படின்னு சொல்லணும். அப்போ ஒவ்வொருவருமே நம்ம ஒரு லைட்டாக இருக்கும், ஒரு வெளிச்சமாக இருக்கும். ஒவ்வொரு லைட்டுமே எங்கே இருக்கணும்னு இருக்கு இல்லையா? இப்போ இந்த டியூப் லைட்டை எடுத்து நம்ம இங்கே வச்சுக்க முடியாது. அதான் அந்த டியூப் லைட் இருக்க வேண்டிய இடத்துல தான் அது இருக்கணும். ஷோ கேஸில் இருக்கிறது ஷோ கேஸில் தான், அதை எடுத்து நம்ம வேற ஒரு இடத்துல வைக்க மாட்டோம். பல்ப்ஸ் எடுத்து அந்த பல்ப் இருக்க இடத்துல தான் அதை ஃபிக்ஸ் பண்ணணும். அதே போல் அலங்கரிக்கிறதுக்கு இருக்கிறத அலங்காரத்துக்காக தான் நம்ம பயன்படுத்தணும். கேண்டில் அப்படின்னா அந்த கேண்டிலை எங்கே வைக்கணுமோ அங்கே தான் வைக்கணும். அப்போ உங்களுக்கு எந்த இடத்த தேவன் கொடுத்துருக்கிறாரோ,
உங்களுக்குரிய இடம். இப்போ இன்னொருத்தரை பார்த்து நம்ம ஐயோ அப்படி ஆயிடணும் இப்படி ஆயிடணும் அப்படின்னு நினைக்காதபடிக்கு நம்ம நன்மையானதை எடுத்துக்கலாம். ஆனால் எனக்குரிய இடத்துல நான் பிரகாசிக்கணும். எங்கே கர்த்தர் என்னை வைத்து, சில நேரத்தில் வீட்டில் இருந்தே நம்ம பிரகாசிக்கணும்னு அவர் நினைப்பார். நம்ம வெளியே போய் தான் நம்ம ஊழியம் பண்ணி நம்ம செய்யணும், அல்லது பெரிய மேடைகளில் ஏறி தான் நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு. ஒருவேளை இங்கே நம்ம நிற்கும் பொழுதும் சரி, சில காரியங்களை நாம் செய்யும் பொழுதும் சில காரியங்கள் வெளிச்சத்துக்கே வராது, நம்ம செய்கிறது தெரியவே தெரியாது வெளியே. பட் அந்த இடத்துல நீ இருந்து ஒரு மூலையில் இருந்து நீ பிரகாசி. உன்னை மூலையில் வச்சா அந்த மூலையில் இருந்து நீ பிரகாசி. உன்னை நான் மேலே டியூப் லைட் மாதிரி வச்சா அங்கேருந்து நீ பிரகாசி. எந்தெந்த இடத்துல அந்தந்த லைட் இருக்கணுமோ அந்தந்த இடத்துல இருந்து அது பிரகாசிக்கணும். அப்போ தான் அதுக்குரிய மதிப்பு இருக்கும். ஸோ எதுக்குமே நம்ம எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணக்கூடாது, நம்ம ட்ரை பண்ணக்கூடாது. தேவன் நம்மை வைத்த இடத்தை சரியாக அறிந்து கொண்டு நாம் அதற்கேற்றபடி நம்ம என்ன பண்ணணும், நாம் செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதனால் நாம் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் என்றாரு. ரெண்டாவதாக நீங்கள் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ மோசையை பாருங்கள், எப்படி நாம் வெளிச்சத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நிறைய காரியம் இருக்குது. ஆனால் நான் மோசே நான் எப்பொழுதுமே நான் நினைப்பதுண்டு. அவர் தேவனோடு கூட அந்த மலையில் அவர் சம்பாஷித்து கொண்டிருந்த போது அந்த நேரம் அவர் நேராக மோசையை பார்க்கல. நேராக பார்த்தா நம்ம சுட்டெரிஞ்சு போவோம். அந்த அளவுக்கு அவர் பிரகாசம் உள்ளவர். அந்த பிரகாசத்தில் நம்ம நிற்கவே முடியாதான். நம்ம நினைக்கிறோம் நேராக போயிடலாம், நம்ம நேராக பேசலாம், அப்படியெல்லாம் முடியவே முடியாது. அந்த வெளிச்சத்துக்கு முன்னால் நம்ம வெளிச்சம் நம்ம எல்லாம் கந்தையாக தான் இருப்போம். ரெண்டாவது நம்ம நிற்கவும் முடியாது, நம்ம சுட்டெரிந்து போவோம். இப்போ மோசையுடைய அந்த தேவனுடைய அந்த பின்பாகத்தை மாத்திரம் தான் மோசை பார்க்குறாரு. அதுலேயும் அவர் முக்காடு இது பண்ணுறாரு. கீழே வரும்போது அவருடைய மோசையோட முகம் என்னவானதான் பிரகாசமாக இருந்தது அப்படின்னு, அந்த பிரகாசத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அப்போ ஏன் அப்படி ஆனது அப்படின்னு சொன்னால், அவர் தேவனோடு கூட செலவிட்ட அந்த நேரங்கள், அதனால அவருடைய முகமானது பிரகாசமாச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம முகம் பிரகாசமாகணும்னு சொல்லி நம்ம என்னென்னவோ முயற்சிகள் எல்லாம் எடுக்கிறோம். மேக்கப் பண்ணுறோம், நிறைய காரியங்கள், பியூட்டி பார்லருக்கு போகிறோம், வீட்லேயே என்னென்னவோ யூடியூப்லலாம் நிறைய வருது, நிறைய பார்த்து அந்த கருப்பெல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லி என்னென்னோ நினைக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்ம தேவனோடு அதிகமாக செலவழித்து நம்முடைய குணங்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் பொழுது அதற்கு எந்த ப்ராசஸ் வேணால் தேவன் பயன்படுத்துவார். எதை வேணாலும் அவர் பயன்படுத்துவார். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, என்னுடைய குணத்தை மாற்றுறதுக்காகவே அப்பா மூலமாக எனக்கு என்ன பண்ணார், என்ன குணத்தையே அவர் மாற்றிட்டார் அப்படின்வாங்க. அது மாதிரி நம்ம குணங்கள் மாறணும் அப்படின்னாக்கா, அந்த பொன்னானது சோதித்த பின் என்னாகும், மண்ணானது சோதிக்கப்பட்ட பின்பு அது சுத்த பொன்னாக மாறும் இல்லையா? அது மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் கூட அந்த சோதனை வழியாக நம்ம போகும்பொழுது, சில காரியங்கள் வழியாக போகும்பொழுது தேவையில்லாத குணங்கள் எல்லாம் நமக்கு நீங்கி போகும். அந்த துரும்புகள் எல்லாம் எடுத்த பிறகு 7 தரம் அதை புடமிடப்படணும். அப்போ தான் சுத்த பொன்னாக விளங்கும். அப்போ நம்ம சுத்த பொன்னாக இருக்கணும்னாக்கா அந்த புடமிடப்பட வேண்டும். அப்பொழுது தான் நாம் சுத்த பொன்னாக நாம் விளங்குவோம். அப்போ தேவனோடு கூட நாம் நேரம் அதிகமாக நாம் செலவழிக்கணும். எவ்வளோ நேரம் நம்ம செலவழிக்கிறோம் கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். இப்போ இந்த உலகத்தில் நம்ம வேலையில் அதிகமாக அதுதான் நான் யோசிக்கிறேன். ரொம்ப நம்முடைய வேலைகள், சில நேரத்தில் சமையல் கட்டில் நிறைய நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறோம், சமைக்கிறதை பற்றி கான்சன்ட்ரேட் பண்ணுறோம், வேலையில் கான்சன்ட்ரேட், கம்ப்யூட்டர் முன்னால் நிறைய நேரம் இருந்து தான் ஆகணும். ஆனால் அதே நேரத்தில் நம்ம தேவனுக்காக தேவனோடு கூட செலவழிக்க நேரம் எவ்வளோ, நம்ம எப்படி மனசு வச்சா எப்படியாவது நம்ம தேவனோடு கூட நம்ம செலவு பண்ணலாம், கண்டிப்பாக நம்ம செலவு பண்ணலாம். ஸோ அந்த தீர்மானம் பண்ணலாம். இப்போது தேவனே உம்முடைய பிரகாசத்தை, உம்முடைய வெளிச்சத்தை நான் மற்றவர்களுக்கு காண்பிக்கணுன்னா உம்மோடு கூட நான் நேரம் செலவு பண்ணணும். வசனத்தை தியானிக்க ரொம்ப அழகாக இருக்கும் வசனங்களெல்லாம். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் உங்கள் ஊழியத்திலேயே இருக்கிறதுனால உங்கள் வசனங்களை குறித்து இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் அப்படி கிடையாது. வசனங்களை தியானிக்க தியானிக்க அது தானாக மைண்டில் போயிட்டே இருக்கும். அது ஆழமான ஒரு அனுபவத்தை நமக்கு அது கொடுக்கும். நமக்கு எப்படி நடக்கணும், எப்படி நடக்கக்கூடாது, அப்புறம் அவ்வளோ நல்லாயிருக்கும். நம்ம தனியாக வாழ்ந்துடவே முடியாது. அந்த வசனங்கள் இல்லாமல் நம்ம இந்த உலகத்தில் தனிமையாக நான் வாழ்ந்துருவேன், நான் எல்லாத்தையும் மேற்கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லவே முடியாது, எவ்வளோ பலசாலிகளாக இருந்தாலும் கூட. அந்த வசனங்களை நாம் தியானிக்கணும். அவரோடு கூட நாம் என்ன பண்ணணும், ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான். நம்ம சஞ்சரித்து கொண்டிருந்த பொழுதே அவள் காணாமல் போனான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை தேவனே எனக்கு நீர் கொடுத்துடலாம் அப்படின்னு கேட்கலாம். அடுத்ததாக என்னுடைய தீபம் எரியணும் அப்படின்னா முக்கியமாக அந்த 10 கன்னிகைகளுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம். என்ன தேவை? எண்ணெய் தேவை. நம்முடைய வாழ்க்கைக்கு அந்த தீபம், நாம் தீபமாக எரிய வேண்டும் என்று சொன்னால் நமக்கு எண்ணெய் தேவைப்படுகிறது.
அதாவது அந்த எண்ணெய் என்று சொன்னால் அது என்னத்தை குறிக்குது அப்படின்னு சொல்லி நான் பார்க்கலாம். அதில் 5 கன்னிகைகளை பார்க்குறோம். புத்தி உள்ளவர்கள், 5 கன்னிகள் புத்தி இல்லாதவர்கள். புத்தி உள்ளவர்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்க எண்ணெயை வந்து வச்சுக்கிறாங்க. அது மற்றவங்க கேட்கும்போது கூட அவங்க கொடுக்கறதில்ல. அப்படிப்பட்ட ஒரு ஞானம், புறாவை போல நம் ஞானம், பாம்பை போல வினா உள்ளவர்களாக, புறாவை போல கபடற்றவர்களாக நாம் இருக்கணும் அப்படின்னு. நம்ம சில நேரங்கள் நமக்குள்ளதையும் தியாகம் பண்ணி நம்மளும் ஒன்றும் இல்லாமல் ஆயிடுவோம். அப்படி இல்லாதபடிக்கு இந்த புத்தி உள்ள கன்னிகைகள், புத்தி இல்லாத கன்னிகள் இந்த எண்ணெய் கேட்கும்போது அவங்க என்ன பண்ணுறதில்ல, அதை அவங்க கொடுக்கறதில்ல. கொடுத்தா எங்களுக்கும் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த எண்ணெயை வைத்துக்கொண்டு அந்த மணவாளனை சந்திக்க அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆயத்தமாக இருக்கிறாங்க. அந்த எண்ணெய் இருக்கிறனால தான் அந்த விளக்கு வந்து எரியுது. ஸோ இந்த எண்ணெய் வந்து எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னாக்கா, அபிஷேகத்தையும் சுத்திகரிப்பையும் அது குறிக்கிறது. முதலாவது அபிஷேகத்தையும் சுத்திகரிப்பையும் அந்த எண்ணெயானது குறிக்கிறது. அந்த சுத்திகரிப்புன்னும் போது அந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுவாங்க. அதாவது எண்ணெயில் சிலதுக்கெல்லாம் எண்ணெய் போட்டால் தான் அது வந்து சரியாகும். அந்த நாட்களில் வந்து யாத்திராகமம் 30:29 பாருங்கள், அதில் இருக்கும்னு நினைக்கிறேன். யாத்திராகமம் 30:29 வசனம். யாத்திராகமம் 30:29. அதில் வந்து பார்க்கும் பொழுது அநேக காரியங்கள், ஆசாரியர்கள் வந்து செய்ய வேண்டிய காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் வந்து வாசிங்க 30:29. யாத்திராகமம் 30வது அதிகாரம் 29வது வசனம். அவைகள் மகா பரிசுத்தமாயிருக்கும்படிக்கு அவைகளை பரிசுத்தப்படுத்துவாயாக, அவைகளை தொடுகிறதெல்லாம் பரிசுத்தமாயிருக்கும். அடுத்தது 30வது வசனம். ஆரோனும் அவன் குமாரரும் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ அவர்களை அபிஷேகம் பண்ணி அவர்களை பரிசுத்தப்படுத்துவாயாக. இதில் பார்த்தீங்கன்னாக்கா 25ல் அபிஷேக தைலம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதாவது அது எண்ணெயை குறிக்கிறது. அந்த எண்ணெயில் வந்து அந்த பாத்திரங்களெல்லாம் நீ சுத்தப்படுத்தணும். அப்போ அதிகமாக வேலை, இப்போல்லாம் அந்த வேலைகளெல்லாம் இல்லை. நம்ம பார்த்திங்கன்னா நம்ம அந்த அளவிற்கு நம்ம ஈவன் அவ்வளோ சுத்திகரிக்கிறதில்ல பொருட்களை. ஈவன் கம்யூனியன் வெசல்ஸையோ எதையுமே அதை கூட பக்தியாக நம்ம ஹேண்டில் பண்ணணுன்ட்டு வேதத்துலேயே இருக்குது. நான் ஒரு நாள் சடனாக எனக்கு கத்துறத பேசினார். நீ வந்து அந்த பாத்திரங்களெல்லாம் நீ வந்து என்ன பண்ணணும், மிகுந்த ஜாக்கிரதையோடு கூட நீ ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது குறித்தும் கர்த்தர் வந்து அதை குறித்தும் பேசினார், வசனத்தின் மூலமாக தான். அப்போ வந்து இந்த எண்ணெயானது எதற்கு ஏதுவாக இருக்குது, அபிஷேகத்திற்கு. அப்போ வந்து அந்த எண்ணெய் வந்து அந்த பாத்திரத்தில் இருக்கும்போது அந்த அபிஷேகம் வெளியே தெரியும். அதே போல் சுத்திகரிக்கவும் படும். அதனால் இந்த எண்ணெயை வந்து சுத்திகரிப்பாங்க. எண்ணெய் வைத்து பாத்திரங்களை சுத்திகரித்தல், அது நம்மையே சுத்திகரிப்பதற்கும் அது பிரயோஜனமாக இருக்கும். அடுத்தது எண்ணெய் என்பது பரிசுத்த ஆவியை அது குறிக்கிறது. 1 சாமுவேல் 13வது வசனத்தில், 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 13வது வசனத்தில் தாவீது வந்து அபிஷேகம் பண்ணப்படும் பொழுது எதனால் அபிஷேகம் பண்ணப்படுகிறார், எண்ணெயினால். அதாவது என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அப்போ அந்த எண்ணெயால் யார் அபிஷேகம் பண்ணப்படுகிறார் என்று சொன்னால் தாவீது. அதற்கு பிறகு அது என்ன ஆகிறாரு, பரிசுத்த ஆவியை இது குறிக்கிறது. இந்த அபிஷேகம் என்பது பரிசுத்த ஆவியை குறிக்கிறது. எண்ணெயினாலே என்ன அபிஷேகம் பண்ணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும்போது அவர் என்னவாயிடுறாரு, ராஜாவாயிடுறாரு. அபிஷேகம் பண்ணி முடித்த உடனே எண்ணெயை ஊற்றி அபிஷேகம் பண்ணும்போது, இந்த தலையில் எண்ணெயை ஊற்றி அபிஷேகம் பண்ணுவாங்க. அப்பொழுது அவர் ராஜாவாக அவர் கருதப்படுகிறார். பேதுருவில் கூட நம்ம பார்க்குறோம் இல்லையா, அதாவது அவர் நம்மை வந்து ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கி நம்மை அவர் அழைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதற்காக தான் நம்ம ஒவ்வொருவரும் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் நாம் காணப்படுறோம். அப்படி தான் நம்மை வந்து தேவன் அதற்காக தான் நம்மை அழைத்திருக்கிறார், நம்மை அபிஷேகிக்கிறார் அதற்காக. அப்போது எண்ணெய் என்று சொல்வது அபிஷேகத்தையும் சுத்திகரிப்பையும் குறிக்கிறது, பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நம்ம இடத்துல எப்பொழுது இருப்பார்னா, அந்த எண்ணெய் வந்து ஊற்றப்படும் பொழுது தான் அது பரிசுத்தாவியாக எரியும். அது வந்து சுட்டெரிப்பின் ஆவியாகவும் இருக்கும். தேவையில்லாததை அந்த பரிசுத்தாவி எடுத்து போடும். சும்மா நம்ம ஒரு அந்நிய பாஷை பேசி ஜெபிப்பதற்காக மாத்திரம் இல்லை, அந்த ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் இருக்கும்போது நம்முடைய தேவையில்லாத காரியங்களெல்லாம் சுட்டெரிக்கப்படும். ஸோ இது வந்து இந்த எண்ணெய் இருக்கும் பொழுது அந்த பரிசுத்த ஆவியானவர் நன்றாய் செயல்படுவதற்கு அது உதவியாக இருக்கும். அந்த எண்ணெய் வந்து பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. அடுத்ததாக
ஆசீர்வாதத்தையும் பரிபூரணத்தையும் அது குறிக்கிறதாக காணப்படுகிறது. எபிரேய வார்த்தையில் வந்து ஷீமன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. இது எதற்கு ஒத்துப்போகிறது அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, அது செழிப்பை அது குறிக்கிறதாக இருக்கிறது, கனி கொடுக்கிற வாழ்க்கையை அது வந்து குறிக்கிறதாக இருக்கிறது அந்த எண்ணெய் என்று சொல்லுவது. அப்போ அந்த எண்ணெயை ஊற்றும் பொழுது நாம் எரிய முடியும், கனி கொடுத்து நாம் எரிய முடியும், செழிப்பாக நாம் ஆவிக்குரிய ஜீவித்தில் இருக்க முடியும். வாழ்க்கையில் மாத்திரம் இல்லை, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து அப்படின்ட்டு இருக்கு. ஆத்துமா வாழாமல் இருக்க செழிப்பு நமக்கு தேவையே இல்லை. நமக்கு வந்து தேவையானது என்னன்னா, அவர் கொடுக்குற ஐஸ்வர்யமே நமக்கு என்ன ஒரு செழிப்பை நமக்கு கொடுக்கறதாக இருக்கிறது. ஆகவே இது வந்து வெல்த், இதை நிறைவு, பரிபூரணம் இவைகளை குறிக்கிற தேவனுடைய ஆசீர்வாதங்களாக இருக்கிறது. அப்புறம் அது வந்து ஒரு சந்தோஷத்தையும் ஒரு கொண்டாட்டத்தையும் அந்த எண்ணெயானது குறிக்கிறதாக இருக்கிறது. ராஜாவை அபிஷேகம் பண்ணிட்டு அவர் சும்மா இருக்க மாட்டாங்க இல்லையா, சந்தோஷமாக இருப்பாங்க, கொண்டாடுவாங்க, ராஜாவாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி. அப்போ தேவன் நம்ம அபிஷேகித்திருக்கும் பொழுது எப்படி ஒரு கொண்டாட்டம், ஒரு ரட்சிக்கப்படுகிற ஒரு மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் பெரிய கொண்டாட்டமே இருக்குமா. அப்போ எவ்வளோ ஒரு நமக்கு இது இருக்கும் இல்லையா, எவ்வளோ ஒரு பெரிய பாக்கியம் பெற்ற ஜனங்களாக இருக்கிறோம். அடுத்ததாக அந்த எண்ணெயை வந்து எதை குறிக்கிறது என்று சொன்னால் ஹீலிங், அதாவது சுகத்தை குறிக்கிறதாக காணப்படுகிறது. எண்ணெய் வந்து எப்போவுமே சில ஊன்ஸுக்கு, அதாவது காயங்களுக்கெல்லாம் போடுவாங்க இல்லையா, அது வந்து சீக்கிரமாக ஆறிடணும் அப்படின்னு சொல்லி. இப்போ தேங்காய் எண்ணெய் இருக்குது, நம்ம ஜெப எண்ணெயை கொடுக்குறோம். அது வந்து ஒருவன் வியாதியாக இருந்தால் சபையின் மூப்பர்கள் என்ன பண்ணுமோ, அந்த எண்ணெயை பூசி அவன் ஜெபிக்க கடவன், விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்போது இது நிறைய அனுபவத்தில் என்னோடய வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கேன். அந்த சில நேரங்களில் மருந்துகளால் சரியாகலை அப்படின்னும் போது இல்லை, மற்றபடியும் கூட அந்த எண்ணெயை நாம் அந்த இடத்துல, எந்த இடத்துல நாம் வலியினால் கஷ்டப்படுறோமோ, அல்லது வேறு கஷ்டங்கள் இருந்தாலும், புண்ணு இருந்தாலும், அல்லது ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அந்த எண்ணெயை போடும் பொழுது உடனே ஒரு ரிலீஃப் கிடைக்குது. அது நீங்கள் எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி தெரியாது, அதை நான் என்னோடய வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கேன். இன்னொரு டெஸ்டிமனியும் ஒரு ஊழியக்காரர் சொல்லுவார். அவங்க பாட்டி வந்து அவங்கெல்லாம் மருந்து எடுத்துக்காதவங்க, சில குரூப்ஸில் மருந்து எடுத்துக்க மாட்டாங்க. அப்போ வந்து அவங்க பாட்டியும் மருந்தெல்லாம் எடுக்க மாட்டாங்களாம். அவங்களுக்கு வயிறில் வந்து அப்படியே ரொம்ப வலி வந்து வெளியவே அந்த பிளவெல்லாம் தெரியுமா, அப்படியே அந்த கிராக்கெல்லாம் வெளியவே தெரியும். அப்போ எவ்வளோ பயங்கரமான ஒரு வியாதி இல்லையா, எவ்வளோ ஒரு கஷ்டப்படுவாங்க அவங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்களாம், ஒரே ஒரு காரியம், அது எண்ணெய் வந்து எப்போவுமே அந்த ஜெப எண்ணெயை அவங்க தேய்ப்பாங்க. அது ஒரு மந்திரமாக இல்லை, பட் வசனத்தின்படி விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளை ரட்சிக்கும். அதே போல் ஒருவன் எண்ணெய் பூசி ஜெபிக்கும் பொழுது அவனுக்கு சுகம் கிடைக்கும், விசுவாசத்தோடு கூட. அவங்க விசுவாசமாக எண்ணெய் தேய்ச்சி அவங்க தேவனை துதித்து கொண்டே இருப்பாங்களாம். அது அந்த பிளவுகள் எல்லாம் மாறி போச்சான், அப்படி ஹீல் ஆயிடுச்சோம் அவங்களுக்கு. ஆகவே அந்த ஒரு விசுவாசம், இன்றைக்கு நம்ம வந்து மருந்துகளை சாப்பிட்டு நம்மளை ரிப்போர்ட்டை பார்த்து நம்ம ஒருவேளை வேதனையோடு நம்ம இருக்கோமா, எனக்கு இது என்ன பண்ணுறது, இனிமேல் ஒரு மாதிரி ஃபெட்டப்பாக இருக்கும் இல்லையா, டாக்டர்ஸ்கிட்டே இனிமேல் இப்போ நம்ம போக வேண்டாம் அப்படின்ற எண்ணங்களெல்லாம் நமக்கு வரும். அதற்கு பிறகு காட் இஸ் இன் கண்ட்ரோல். கர்த்தர் வந்து என்ன பண்ணுறாரு, அவர் கண்ட்ரோலில் இருக்கிறார். அவர் வந்து நமக்கு என்ன பண்ணுவார், கண்டிப்பாக அந்த சுகத்தை கொடுக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிற வரைக்கும் அந்த பலத்தோடு சுகத்தோடு வாழ்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்யும். அதை நம்ம எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம், அதாவது பயிற்றுவிக்கலாம். நம்ம வந்து அதை சும்மா வாயில் சொல்லாமல் நம்ம இனிமேல் நம்முடைய வாழ்க்கையில் அதை நாம் பயிற்றுவித்து கொள்ளலாம். ஆகவே இன்னும் நிறைய இருக்குது நான் சொல்லணுன்னாக்கா. பட் நாம் வந்து இன்றைக்கி நம்ம கற்றுக்கொண்டது என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறார். இருளிலே நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அப்போ அந்த வெளிச்சம் வரும்பொழுது ஒழுங்கின்மை நல்லா தெரியும், வெளியே தெரிய வரும், அது மாறும், அந்த வெளிச்சத்தின் மூலமாக மாறும். அதே போல் வித்தியாசங்கள் மாறும், பலவிதமான வித்தியாசம் நமக்கு மத்தியில் இருக்கலாம், ஏழை பெரியவன் சின்னவன், அப்புறம் வந்து ஜாதி வித்தியாசங்கள், இதெல்லாம் வந்து அந்த வெளிச்சம் வரும்பொழுது போயிடணும். இல்லைன்னா அந்த வெளிச்சம் வரல, நம்ம அதை எடுத்துக்கல அப்படின்றோம். அது வந்திருக்கு, பட் நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்றது தான் அதனுடைய அர்த்தம். ஸோ அநேக நன்மை. அதே மாதிரி நற்கிரியைகள் நமக்கு வெளிப்படையாக நமக்கு தெரியும். நம்ம வந்து அந்த வெளிச்சம் இருக்கும் பொழுது நம்முடைய நற்கிரியைகளை வந்து வெளிப்படையாக அது தெரியும்படியாக இருக்கும். ஒருவேளை நமக்கு நற்கிரியைகள் குறைஞ்சி போனதுன்னா நம்ம ஏதோ கர்த்தருக்கும் நமக்கு ஏதோ கேப் இருக்குன்னு அர்த்தம். அதை சரி பண்ணிக்கணும், தேவனோட அதிக நேரங்கள் செலவு பண்ணணும். ஏசாயா 60:20 வசனம், நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஏசாயா 60 அதிகாரம் 20 வசனம். இதை வந்து நாம் மிகுந்த அர்த்தத்தோடு கூட நம்ம வாசிக்கலாம். இனி வெளிச்சங்கள், பல வெளிச்சங்களை நாம் பார்த்து கொண்டு போகாதபடிக்கு
இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஏசாயா 60:20 வசனம் நீங்கள் எடுத்து எல்லாரும் இணைந்து நாம் வாசிக்கலாம். கர்த்தரே கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். நம்ம துக்க நாட்கள் முடிந்து போயிட்டுன்னா கர்த்தர் நமக்கு வெளிச்சமாக நம்ம வச்சுக்கணும். இல்லைன்னா நம்ம துக்க நாட்கள் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். சில நேரங்களில் நம்ம சொன்னதையே சொல்லிகிட்டு இருப்போம், ஓட்ட ரெக்கார்டு மாதிரி. என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், நம்ம சொன்னதையே சொல்லுவோம், எனக்கு இந்த வலி அந்த வலி அப்படின்னு சொன்னதையே சொல்லுவோம். சொன்ன கஷ்டங்களையே திருப்பி சொல்லிகிட்டே இருப்போம். ஆனால் நம்முடைய துக்க நாட்கள் முடிந்து போகும் எப்பொழுதுனா கர்த்தரே எனக்கு வெளிச்சம் என்று சொல்லி நம்ம அக்செப்ட் பண்ணி அந்த வெளிச்சத்தை நாம் பிரதிபலிக்கும் பொழுது ஒரு பெரிய அற்புதத்தை தேவன் செய்வார். கடைசியாக ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்பாக ஜார்ஜ் வைட்ஃபீல்டு என்ற ஒரு பெரிய ஒரு வல்லமையான ஒரு ஊழியக்காரர் அவர் வாழ்ந்து வந்தார். அவர் ஒரு பெரிய மீட்டிங் முடிச்சுட்டு ரொம்ப டயர்டாயிட்டாராம். அவருக்கு முடியல, அவர் ரொம்ப டயர்டாக சரி இனி நான் இப்போ எங்கேயும் வெளியவே போக முடியாது, நான் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, அவர் படுக்க போகிற நேரத்தில் கதவு தட்டுற சத்தம் கேட்டதான். அப்போ இவர் வெளியே கதவை திறந்து அவர் பார்த்த பொழுது அங்கே கொஞ்சம் ஜனங்க நின்றுட்டு இருந்தாங்களாம். அவங்க ரொம்ப கெஞ்சுறாங்களாம் அவரை பார்த்து, ஐயா நீங்கள் ஒரு செய்தி மட்டும் எங்களுக்கு கொடுக்கணும், அங்கே ஒரு பெரிய மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், நீங்கள் எங்களுக்கு செய்தி கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப கெஞ்சுறாங்களாம். அப்போ இவருக்கு முடியவே இல்லை, போகிறதுக்கு அவரால் முடியவே இல்லை. ஆனால் அவர் வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறது, கர்த்தருக்காக நான் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருட்டான நேரத்தில் அவர் கிளம்பி போகிறாரு. போயிட்டு அங்கே நிற்கக்கூட அவருக்கு பலன் இல்லை. அப்போ நின்று அவர் என்ன பண்ணுறாரோ, ஒரு கேண்டில் பக்கத்தில் பற்ற வச்சுட்டு தேவனிடத்தில் சொல்கிறாராம், தேவனே இந்த கேண்டில் எரிஞ்சு முடிகிற வரைக்கும் நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் பண்ணுறாரு. அது ரொம்ப சீக்கிரம்லாம் முடியாது, அதை கொளுத்தி வைக்க சொன்னாராம். பக்கத்துலேயே அவங்க அந்த கேண்டில் கொளுத்தி வைக்கிறாங்க. அது எரிய ஆரம்பித்ததுலேருந்து அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. பேசி அது முடிக்கிற வரைக்கும் அவர் பேசிட்டு நிறைய ஆத்மாக்கள் அன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு நிறைய அற்புதங்கள் அன்றைக்கு நடந்ததான். ஏன்னா நான் இது இன்னொன்று எதுக்காக சொல்ல வரேன்னா, ஊழியக்காரர்களுக்கும் கஷ்டங்கள் இருக்கும். சிலர் சொல்லுவாங்க, நீங்கள் ஊழியம் பண்ணுறீங்க, நீங்கள் உங்களுக்கு எப்படி உங்களுக்கு இந்த கஷ்டம் வந்தது, நீங்கள் ஏன் இப்படி வியாதிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் இருக்கும். பட் அவங்கள கர்த்தர் ஒரு கருவியாக உபயோகிப்பார், மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக கருவிகளாக அவங்க உபயோகிப்பார் கர்த்தர். ஸோ அதற்காக தான் நான் அதுவும் ஒரு காரணமாக சொல்கிறேன். அப்போ அது முடிஞ்ச பிறகு அவர் வீட்டுக்கு போயிடுறாரு. வீட்டுக்கு போயிட்டு சரி படுக்கலாம் அப்படின்னு சொல்லி படுக்கையில் படுத்துடுறாரு. ஆனால் காலையில் அவர் எந்திரிக்கவே இல்லை. அப்படியே அவர் படுக்கையில் என்ன பண்ணிடுறாரு, அவர் மரித்து போய் விடுகிறார். கடைசி நிமிஷம் வரைக்கும் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஊழியத்தை அவர் செய்கிறார். அவர் எரிந்து பிரகாசிக்கிற ஒரு விளக்காக இருந்தார். யோவான் ஸ்நானகனை குறித்து சொல்லும் பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்கு, யோவான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தான். அவன் எரிந்து எரியணும், கேண்டில்னா உருகணும். அது கண்டிப்பாக நாமே உருக்கி நாம் எரிய வேண்டும். நிறைய காரியம் இருக்குது, நம்ம உருக்கி நம்மளை உருக்கும் சில காரியங்கள்லாம். அது வெளியே சொல்ல முடியாது, பட் அதை நம்மளே உருக்கிறோம். ஆனால் நம்ம வெளிச்சம் மட்டும் வெளியே வந்துகிட்டே இருக்கும். அப்படி நாம் என்ன பண்ணணும், நம்ம வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்ள வேண்டும். நம்மை தியாகம் பண்ணி நாம் அநேக காரியங்களை செய்ய வேண்டும். ஆகவே யோவான் ஸ்நானகனை போல அவன் தன்னையே உருக்கி அவன் ஒளி கொடுத்தான். இவரை பற்றி சொல்லும்போது கூட என்ன சொல்கிறாங்களாம், தன்னையே உருக்கி ஒளி கொடுத்தவர் அப்படின்னு சொல்லி ஜனங்கள் சொன்னாங்களாம். அதனால் இன்றைக்கி நம்ம யோசித்து பார்க்கலாம், நீங்கள் உங்களுக்காக உழைக்கிறீங்களா அல்லது தேவனுக்காக உருகி கரைகிறாயா? நீ உனக்காக உழைக்கிறாயா, தேவனுக்காக உருகி கரைகிறாயா, ஒரு பிரகாசிக்கும் ஒரு விளக்காக நீ இருக்கிறாயா? மறுபடியும் நான் சொல்கிறேன், நீ உனக்காக உழைக்கிறாயா அல்லது அவருக்காய் உருகி கரைகிறாயா? அதை நம்ம யோசித்துக்கலாம். கண்களை மூடி நம்ம இப்போ ஒரு பாடலை நாம் பாடப்போகிறோம். அந்த பாடலை பாடும் பொழுது நம்ம முற்றிலுமாய் நாம் தேவனுக்கு ஒப்பு கொடுப்போம். நான் ஒரு வெளிச்சமாக இருப்பேன்ப்பா, நாட்கள் கொஞ்சம் தான் இருக்குது, பார்க்கும்போது இந்த உலகம் ரொம்ப நாளெல்லாம் இருக்காது, அழிந்து போகிற ஒரு உலகம். ரொம்ப நாள் நம்ம இருப்போம், பர்மனெண்ட்டாக இங்கே இருக்க போகிறதில்ல, நம்ம சீக்கிரம் கடந்து போவோம். நடக்கிற சம்பவங்களெல்லாம் பார்க்கும் பொழுது எத்தனையோ தீமையான சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த நேரத்தில் தேவனே நான் என்னை உமக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லி நான் கேண்டில் இது பண்ண சொல்லியிருந்தேன், கொடுத்துருந்தேன். அது நடுவில் சொல்லியிருந்தேன்.
இதை வந்து ஒவ்வொரு கேண்டில் வச்சு நீங்கள் அதை இது பண்ணிக்கோங்க, பற்ற வச்சுக்கோங்க. பற்ற வச்சு எஞ்சி நிற்கக்கூடியவர்கள் எழுந்து நில்லுங்க. அதை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து நாம் இந்த பாடலை பாடலாம். நம்ம முற்றிலுமாய் தேவனுக்கு ஒப்பு கொடுப்போம். தேவனே, நான் உருகி நான் உமக்காக ஒளி கொடுப்பேன். இனிமேல் நான் வெளிச்சமாக இருப்பேன், மற்றவர்களுக்கு நான் வெளிச்சமாக இருப்பேன் என்று சொல்லி நான் வெளிச்சமாக இருக்கலாம். நீங்கள் வாங்கிக்கிங்க அதை. அப்படியே கண்களை மூடி நம்மை நாமே அர்ப்பணிப்போம். நம்ம செய்கிற ஊழியங்கள் வந்து நம்ம செய்கிற காரியங்களெல்லாம் இது போதும்னு நினைக்க வேண்டாம், அல்லது எனக்கு பலன் இல்லை, இனி இவ்வளோதான் செய்ய முடியும்னு நினைக்க வேண்டாம். இனிமேல் புதிய காரியங்களை செய்வார். இன்னும் வல்லமையாக நம்மை தேவன் வந்து எடுத்து நம்மை உபயோகப்படுத்துவார். அதனால் நம்ம முற்றிலுமாய் நம்மை ஒப்பு கொடுப்போம். இதை கெடுப்பதற்கு அநேக காரியங்கள் நமக்கு வரும். அதெல்லாம் நம்ம மீறி நம்ம என்ன பண்ணணும், நம்ம போராடி இந்த உலகத்தில் வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம். இந்த போராட்டத்தில் வெற்றி கொள்ளத்தக்கதாய் தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அந்த மேட்ச் பாக்ஸ் கொடுத்துருப்பேன், அதை பற்றி வச்சுக்கோங்க. சரி, அப்படியே கீழே பிடிச்சிக்கோங்க, அப்போதான் உங்களுக்கு இதாக இருக்கும். நம்ம பாடும் பொழுதே நம்ம ஒப்பு கொடுப்போம். இங்கே டிராக்ட் பார்த்தீங்கன்னா அடுக்கி நிறைய வச்சுருக்கோம். அதை கொடுக்கறதுக்கு நம்ம கொடுக்கணும். தேவனை இப்போது ஏற்றுக்கொண்டவங்கெல்லாம் கூட என்ன பண்ணுறாங்க, அவங்க டிராக்ட் கொடுக்கறதுல அதிக உற்சாகமாக இருக்காங்க. யாரையும் கட்டாயப்படுத்த வேண்டாம். நம்ம சொன்ன மாதிரி நற்கிரியைகளை கண்டு பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவருக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. நம்மளால் முடிஞ்ச அளவு எப்படியாவது சுவிசேஷத்தை தேவன் நாம் அறிவிக்க வேண்டும். அது நம்ம மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. ஆகவே அதை பற்ற வச்சுக்கோங்க. பற்ற வச்சு நம்ம பத்திரமா மற்றவங்க மேலே இதாயிடக்கூடாது. நன்மையான காரியங்களை நாம் என்ன பண்ணலாம், இந்த மேட்ச் பாக்ஸில் நம்ம பற்ற வைக்கிற மாதிரி பற்ற வைக்கலாம். தீமையான காரியங்களை அல்ல. ஒளி தரும் தீபங்கள், சுடர் வீசும் தீபம் நான், கலங்கரை விளக்கை போ இயேசுவில் ஒளி தருவோம். ஒளி தரும் தீபங்கள், சுடர் வீசும் தீபம் நான், கலங்கரை விளக்கை போ இயேசுவில் ஒளி தருவோம். மலை மேல் ஜொலித்திடும்
இப்பொழுது ஒப்பு கொடுத்த இந்த ஒப்பு கொடுத்தலிலே கர்த்தர் நமக்கு உதவியாய் நிற்க வேண்டும். பிசாசும் இதை பார்த்து கொண்டே இருப்பான். எப்படி நம்மை கவிழ்க்க வேண்டும், எப்படி நம்முடைய பொருத்தனைகளை உடைக்க வேண்டும், எப்படி நாம் ஊழியம் செய்யாமல் நமக்கு தடைகள் வர வேண்டும், வியாதிகள் வரலாம், அல்லது சண்டைகள் வரலாம், கோபங்கள் இருக்கலாம், பிரச்சனைகள் வரலாம். நாம் சுவிசேஷத்தை சொல்ல முடியாதபடி ஏதாவது காரியங்கள் நமக்கு நடக்கலாம். ஆனால் தேவனே, நான் அப்படி அல்லப்பா, உம்மை போல நான் இருக்க தகப்பன் நீர் உலகத்திற்கு ஒளியாக இருந்தது போல அந்த ஒளிச்சத்தை பிரதிபலித்து நான் உமக்காக இன்னும் அதிகமாய் பிரகாசிக்க நீரே என்னுடைய நித்திய வெளிச்சமாக இருந்து என்னுடைய துக்க நாட்கள் முடிந்து போய் நான் உம்மோடு சந்தோஷமாக இருந்து நான் என்னுடைய காரியங்களை செய்வதற்கு நீ ஒப்பு கொடுக்க. எவ்வளவுதான் வேலைகள் இருந்தாலும் சரி தகப்பனே, நான் உண்மை குறித்து சொல்வதற்கு நான் ஒரு நாளைக்கு ஒருவரையாவது நான் ஆதாயப்படுத்திக் கொள்வேனப்பா என்று சொல்லி மற்றவர்களுக்காக பாரப்படுவோம். அன்பு என்பது மற்றவர்களுக்காக பாரப்படுவது. அவர்கள் மீது நாம் அன்பு வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் அவர்கள் மீது பாரப்பட வேண்டும், அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். நாம் அனுபவிக்கிற அதே சந்தோஷத்தை அவர்கள் அனுபவிக்க வேண்டும். ஆகவே தகப்பனே, சுவிசேஷ பாரம் ஒன்றே சுமையாய் மாற வேண்டும் என்று சொல்லி நம்ம இந்த நேரத்திலே நாம் ஒப்பு கொடுப்போம். ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. இந்த பொருத்தனையிலே கர்த்தர் தாமே நம்மோடு இருந்து இந்த உலகத்திற்கு ஒளியாக இருக்கத்தக்கதான கிருபையை தேவன் நமக்கு கொடுத்து நம்மை வழி நடத்துவாராக. இணைந்து சொல்வோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். எழுந்து நின்று தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய இணைப்பிரியாத அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும், நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும், விசேஷமாக தூரத்தில் இருக்கிற மிஷினரி குடும்பத்தோடும், நம்முடைய பெற்றோர், பிள்ளைகள், கூட பிறந்தவர்களோடும், உலகமெங்கிலும் இருக்கிற பரிசுத்தவான்களோடும் மீண்டும் என்றும் விளங்குவதாக. ஆமென். Hallelujah. God bless you. God bless you.